सीतापते राम 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 श्री रामनाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर हर नम पार्वती पदे। हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मंडल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अंबरीश सुखशौनक भीष्मदाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषण आदीन पुण्यानिमान परम भागवतान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद। श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய அந்த ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. என் நாமதேய ஸ்ரவணானு கீர்த்தனாத்து எத் பிரகவனாத்து எத் ஸ்மரணாத்து அவி சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. தேவகுதி அம்மா சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துலையும் சொல்லியிருக்கு சுவாதோபி சத்யா சவனாய கல்பதே. ஸ்வபச்சோ வரிஷ்டம், அதாவது பிரகலாதன் சொல்கிறார், 12 குணங்கள் கொண்ட பிராமணனை விட மனசு வாக்கு காயம் முக்கரணங்களாலையும் பகவானுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்றான அவன் ஸ்வபச்சோன்னா நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளன் மனம் வாக்கு காயங்களால் முக்கரணங்களால் பகவானிடத்தில் பக்தி பண்ணுறான்னா அவன் மேலானவன் என்று பிரகலாத சுவாமி சொல்கிறார். நான் சொல்கிறேன், நான் பிராமண குலத்தில் பிறக்கல, நான் உக்ர ஜாதியான ஹசுர குலத்தில் பிறந்தேன். பிரகலாத ஹரிர் உக்ர ஜாதே கிம் தோஷ்டு மர்ஹதி ஹரிர் உக்ர ஜாதே அப்படின்னு சொல்கிறார். பிரம்மாதயா சுரகண சத்வைகதானமதியோ பிரம்மாதயா சுரகண சத்வைகதானமதியும் வச்சசாம் பிரவாகி ஆராதிதும் பொறுக்குணைக்கு கிம் தோஷ்ட மர்க்கதி ஹரிருக்கிற ஜாதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. முதல்ல ஸ்துதி பிரகலாத ஸ்துதியில் வருது அது. அப்போது உக்கிரமான ஜாதியிலன்னா ஒரு நீச்ச ஜாதியில் அப்படிப்பட்ட அசுர குலத்தில் பிறந்தவனா என்னிடத்தில் பகவான் எதனால் திருப்தி அடைஞ்சார் அப்படின்னு பிரகலாதன் கேட்குறான். ரொம்ப முக்கியமாக இதெல்லாம் ஏதோ அதான் சொல்கிறேன்னா, இந்த உபன்யாசம் பண்ணுறவங்களும் சில உபன்யாசம் பண்ணுறாங்க, அடுத்தது மேடையை விட்டு கீழே வந்த உடனே ஜாதி அபிமானம் தான் இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம். நாய் மாம்சம் தின்னக்கூடிய சண்டாளனாக இருந்தாலும் ஜிஹ்வாக்கரே நாமதுப்பியம் தேவஸ் தபசி ஜுஹோ சஸ்னுராத்யாக என்ன பண்ணுறான், ஸ்வபச்சம். அவன் நாய் மாம்சம் தின்னக்கூடலாம் இருந்தால் கூட சரி, பகவன் நாமா சொல்லிட்டான்னு சொன்னான் அவன் சிறந்தவனாக கருதப்படும். அவன் சகல புண்ணிய தீர்த்தங்களும் போய் ஸ்நானம் பண்ணிட்டான். நாக்குண்ணில் பகவான் நாமா இருக்குதுன்னா சகல தீர்த்தக்காரியிலும் போய் தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணிட்டான். சகல சேத்திரங்களுக்கு போயிட்டு வந்துட்டான். அதே சமயத்தில் சகல யாகங்களையும் செவ்வனை செய்து முடித்து விட்டான். சகல தான தர்மங்களையும் செவ்வனை செய்து முடித்து விட்டான். வேத பாராயணெல்லாம் பலமுறை அவன் படித்த அத்தியனம் செய்தவன் அவன். அப்படியேப்பட்ட இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தால் தான் ஒரு ஜிக்வாக்கரே நாமது நாக்கு நுனியில் பகவான் நாம வருமா. இத்தனை புண்ணியமும் இத்தனை பலனும் அவன் பெற்று விடுகிறான். அது மட்டும் இல்லை, இத்தனையும் அவன் முன் ஜென்மத்தில் பண்ணியிருந்தால் தான் இன்றைக்கி ராமராம பகவான் நாம அவனால் சொல்ல முடிகிறது அப்படின்னு நம்ம சாஸ்திரம் கர்ஜிக்குது. பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாகவதம் யாருக்கு? பிராமணனுக்கு கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, பாகவதம் பிராமணனுக்கு கிடையாது. பிராமணருக்கு பிராம பாகமாகிய வேதம் தான். பாகவதம் யாருக்குன்னா வைஷ்ணவனுக்கு. பிராமணர்களிலே வைஷ்ணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பாகவதம்
பிரவேசிக்க தகுதி இருக்குது. இல்லைனா அவன் வைஷ்ணவனாக இல்லாத பட்சத்தில், பகவத் பக்தி இல்லாத பட்சத்தில் அவன் பிராமணனே ஆனாலும் அவர்களுக்கு பாகவத்தில் பிரவேசிக்க அதிகாரம் கிடையாது. அவர்களால் பாகவதத்தை நெருங்க முடியாது, பாகவதம் படிக்க விடாது, படிக்க முடியாது, பகவத் பக்தியை சுவைக்க முடியாது. அப்போ யாருக்குன்னா வைஷ்ணவர்களுக்கு தான் பாகவதம். வைஷ்ணவர் யாருன்னா பிராமணன் கிடையாது. பிராமணனாக இருந்தால் தான் வைஷ்ணவனாக இருக்கணும் அவசியம் இல்லை. பிராமணர்களுக்குள்ளும் வைஷ்ணவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பாகவதத்தில் அதிகாரம் உண்டு. எந்த ஜாதியினராக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய சண்டாளனாக இருந்தாலும் சரி, அவன் மகாபாவி. ஏ மாணவா பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சார. நல்லா புரிஞ்சுக்க, ஆச்சாரமே சதாச்சாரத்தில் இல்லாமல் துராச்சாரத்தில் இருக்கான். அவனுக்கு கூட பாகவதத்தில் அதிகாரம் இருக்கான். அவன் கூட பாகவதம் படிக்கலாம், பாகவதம் கேட்கலாம். இந்த சனகாதி முனிவர்கள் சொல்லியிருக்காங்க, துராச்சாரத்தில் இருக்கிறவங்க கூட பாகவதத்தை கேட்கலாம். பாகவதத்தில் எல்லாருக்கும் ஏ மாணவா, மனுஷன் மாத்திரம், மனுஷனாக பிறந்த எல்லா ஜீவராசிகளும் கேட்கலாம். அது மனுஷனாக இருந்தால் இன்னும் பாகவதத்தில் நல்லா சிந்திப்பான். பகவத் பக்தி பண்ணுறதுக்கு பூர்ண தகுதி இருக்குது. மனுஷனுக்கு தான் 6 அறிவு இருக்குது இல்லையா? நல்லா சிந்திக்க முடியும். அவனால் இந்த பாகவதம் படித்தா அவன் ஜென்மாவை கரையேற்றி கொள்ள முடியும், பகவத் பக்தி பண்ண முடியும், ஞானத்தை சம்பாதிச்சிக்க முடியும் மனுஷன். அதனால் மனுஷன் மாத்திரம், அவன் சண்டாளனா, நீச்சனா, நாய் மாம்சம் தின்றானா, ஆட்டுக்கறி சாப்பிட்றானா, கோழிக்கறி சாப்பிட்றானா, மாட்டுக்கறி சாப்பிட்றானா, அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றன்னா சில பேர் அது பிராமணர்லாம் அவங்கள பேசவே மாட்டாங்க. ஆட்டுக்கறி சாப்பிட்றாங்க, மாம்சம் சாப்பிட்றாங்கன்னா அவங்கள பேசுறது கூட பேச மாட்டாங்க. இப்போல்லாம் எல்லாம் சகஜமாக போச்சு. நான் சொல்கிறது சில பிராமணர்கள் அது மாதிரி இருக்காங்க. அந்த ஜாதி அபிமானம் அதை விட்டு கொடுக்க முடியாது அவங்களால. தரம் பார்த்து பழகுவாங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. பகவான் அவங்கள கிட்ட கூட சேர்க்க மாட்டான். ஆமாம், பக்தி யாரிடத்துல இருக்குதோ அவர்களை மாத்திரம்தான் பகவான் எடுத்துப்பான். பகவானுக்கு பிராமணனோ, சத்திரியனோ, வைசியனோ, சூத்திரனோ முக்கியமே இல்லை. நீ பிராமணனாக பிறந்துக்கோ, ஆனால் உங்களுக்கு பக்தி இல்லை. நீ என்னன்னா அவன் கையில் இருக்க பக்தியை பார்க்கல, அவனை ஜாதியை மாத்திரம் பார்க்குறன்னு சொன்னால் பகவான் உன்னை ஓரம் கட்டிடுவான். நீ அவனை ஓரம் கட்டுறது இருக்கட்டும், உன்னை ஓரம் கட்டுவான் பகவான். உனக்கு எந்த பலனும் இல்லை. எனக்கு என்னன்னா பல்லாவரத்தில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்க. பல்லாவரத்தில் அங்கே போனால் அவங்க இருக்காங்க. நம்ம ஒரு இடத்துல தாம்பரத்தில் நம்ம சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறோம். சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணும்போது அவங்க பிராமணர்கள் தான் கூப்பிட்டதுக்கு யார் பாராயணம் பண்ணுறது அப்படின்னு அங்கே பாராயணம் பண்ணுறவர் என்னன்னா பிராமணர் இல்லை. ஆனால் அவங்க கூப்பிட்டா என்ன சொல்கிறேன்னா, ஓ அவர் பாராயணம் பண்ணுறாரா? என்னது அவர் பாராயணம் பண்ணுறாரா? ஏன் அவர் பாராயணம் பண்ணக்கூடாதா? இல்லை, அது இப்போலாம் காலம் மாறி போச்சு. எல்லாருமே பக்தியில் சிறந்து விளங்குறாங்க, புரியுதுங்களா? என்னென்னவோ நடக்குது இப்போது. இந்த சமயத்தில் போய் அந்த ஜாதி அபிமானம் பாருங்கள். அந்த ஒரு பிராமண ஸ்திரீ, அந்த மாமி யார் பாராயணம் பண்ணுறது அதெல்லாம் விசாரிப்பாங்க. யார் பாராயணம் பண்ணுறது, என்ன நோக்கத்தில் பண்ணுறீங்க, எது பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, எது யார் பண்ணுறது, இன்னும் இவருன்னா முன்னாடி படித்தவரா, அவரை பற்றி ஜாதகம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே போய் பழகுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பக்தியும் வராது, பகவானும் கிட்ட சேர்க்க மாட்டான். அவங்களாம் பாராயணம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க பக்தியில் சிறந்து விளங்க முடியாது. பிரம்மன்னா உண்மையான பிராமணன் யாருன்னா, எல்லா இடத்துலையும் ஜாதியை பார்க்காம பிரம்மத்தை யார் பார்க்கிறார்களோ அவர்கள் தான் உண்மையான பிராமணர்கள். அவர்களை தான் பகவான் சேர்த்துப்பான். அந்த பிரம்மத்தை பார்க்குற அந்த பிரம்மத்துக்கும் இருப்பிடமும் நான் சொல்லியிருக்கேன். பிரம்மணோகி பிரதிஷ்டாகம் அப்படின்ட்டு கிருஷ்ணன் சொல்லியிருக்கான கீதையில். அப்போ என்னன்னா, நாய் மாம்சத்தை திண்டக்கூடிய சண்டாளனையோ, நாயையோ, யானையோ, பிராமணனையோ, அது கவி ஹஸ்தினி அப்படின்னு சொல்லக்கூடிய கீதையில் பகவான் சொல்கிறான். எல்லாத்துக்குள்ளும் யார் என்னை ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறானோ அவன்தான் சிறந்த பிரம்மானுபூதியில் இருக்கான்னு அர்த்தம். யானையோ அல்லது நாயையோ, நாய் மாம்சத்தை தின்னக்கூடிய சண்டாளனையோ அல்லது பிராமணனையோ யார் இருந்தாலும் இவங்க எல்லாத்துக்குள்ளும் என்னை பார்க்கணும், பகவானை பார்க்கணும். அப்படியேப்பட்டவன் தான் பிரம்மத்தை உணர்ந்தவன் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு ஒரே ஒரு பேதம் தான், பக்தன் அபக்தன். இந்த பேதம் தான் தானே பிராமண சத்திரியன்ற பேதம் பகவானுக்கு கிடையாது. நீ எதனா இருந்துக்கும். ஆனால் பிராமண தர்மத்தில் சிறந்து
அந்த பிரம்ம பாகமாக வேதத்தை அத்தியனம் பண்ணாலே அவர்களுக்கு அப்புறமா பக்தியில் பிரவேசிக்கிறதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த பக்தியில் அது பிரம்ம பாகம் வேதத்தை அத்தியனம் பண்ணதால் மட்டும் அவங்க பக்தன் ஆகிட முடியாது. வேத பண்டிதர்கள்லாம் எவ்வளோ பேர் அதான் சொல்கிறேன், என்ன வேதா பகவான் சொல்கிறானே, வேதத்தினால என்னை பிடிச்சிட முடியாது, தபஸினால் என்னை பிடிச்சிட முடியாது, யாகங்களால் என்னை பிடிச்சிட முடியாது, விரத அனுஷ்டானங்களால் உபவாசங்களால் என்னை பிடிச்சிட முடியாது, பக்தினால் மட்டும்தான் என்னை பிடிச்சிட முடியும். இதெல்லாம் அதே பிராமணர்கள் சொல்கிறாங்க. சொல்லி அதே ஜாதி அபிமானம் இதே உபன்யாசம் பண்ணுறதை நான் கேட்டிருக்கேன். கேட்டு அவங்க பார்த்தா அவங்களோட பழகும்போது பார்த்தா அவங்க அதே ஜாதி அபிமானத்தோடவே இருக்காங்க. அப்படின்னா நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த ஜாதி அபிமானம் போல பற்றியா அவங்களுக்கு யாரும் கிட்ட சேர்க்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப மடியாக இருந்து நான் தப்புன்னு சொல்ல. அதனால் மற்றவங்கள அவமதிக்கிறது தப்பு இல்லையா? அதுபோல் எத்தனையோ பேர் உண்மையான பக்தியில் இருப்பாங்க, அவங்களாம் கிட்ட நெருங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் அதிகாரம் இல்லை. பாகவத பாராயணம் யார் பண்ணலான்னா எல்லாரும் பண்ணலாம், சண்டாளன் கூட பண்ணலாம். நாய் மாம்சம், ஆடு மாம்சம் சாப்பிட்றாங்க, கோழிகள் சாப்பிட்றாங்க, மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, எல்லாருமே பாகவதம் படிக்கலாம். பாகவதம் என்னென்னா சுத்தபத்தமாக படிக்கணும், அவ்வளோதான். பாகவதம் பக்தி கிரந்தம். இது எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு. பெண்கள் படிக்கலாம், சூத்திரர்கள் படிக்கலாம், எந்த கீழ்நிலையில் இருக்கிறவங்களும் படிக்கலாம். ஆனால் அது என்ன பண்ணும், இவர்களால் மாற்ற முடியாத தங்களுடைய சுபாவங்களை இவங்கெல்லாம் மாம்சம் சாப்பிட்றதெல்லாம் தன்னாலே விட்டுடுவாங்க. பகவத் பக்திக்கு வந்த பிறகு எல்லா பழக்கங்களும் போயிடும். இதெல்லாம் நடந்த விஷயம், 1 2 இல்லை, நான் நிறைய உதாரணம் சொல்லுவேன். எத்தனையோ பேருக்கு நடந்த விஷயம். மாம்சம் சாப்பிட்டு விட்டாங்க, பகவத் பக்திக்கு விட்டாங்க. எல்லாமே மாம்சம் மதுபானம் பண்ணுறவங்களாம் விட்டாங்க. புரியுதுங்களா? தவறான பழக்கங்கள் இருந்தது எல்லாம் விட்டாச்சு. விட்டு சுத்தமான பக்தியில் நீ பிரகாசிக்கிறாங்க. அவங்களாம் பாகவதம் படிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல முடியும். பாகவதம் என்னென்னா அதான் சொல்கிறேன், சப்தாக யக்ஞேன கலோ புனந்திதே. இந்த கலியுகத்தில் இந்த சப்தாக யக்ஞத்தில் அவர்கள் பாராயணம் பண்ணாங்கன்னா அல்லது கேட்டாங்கன்னா கலோ புனந்திதே. இந்த சப்தாக யக்ஞம் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டிலே பாராயணம் பண்ணாங்கன்னா அது சேரியோ அல்லது உயர்ந்த அக்ரஹாரமோ பிராமண குலமோ இல்லை சேரியோ எந்த இடத்துலலாம் முக்கியம் இல்லை. பாகவதம் பக்தியுள்ளவர்களுக்கு தான் பாகவதம். பக்தியா கிருஷ்ண புரஸ்திதாக கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதாக. கலியுகத்தில் பக்தி மட்டும்தான் எத்தனை தடவை தலைப்பாடாக சொன்னாலும். ஆனால் உபன்யாசம் பண்ணுறவங்களும் அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. சில பேர், நான் உபன்யாசம் பண்ணுறவங்க எல்லாரையும் சொல்ல, சில பேர் நான் பார்த்துருக்கேன். நான் 1 2 தான் நான் சொல்ல முடியும், எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் சொல்ல முடியும், தெரியாதவங்க நம்மளை எப்படி சொல்ல முடியும். கடைப்பிடிக்கிறவங்க இருப்பாங்க, ஆனால் பார்த்தா உபன்யாசம் பண்ணுறாங்க அப்படின்னா நான் பணத்துக்காக உபன்யாசம் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்களாம் பார்த்தா கடைப்பிடிக்க மாட்டாங்க. வாயில் பார்த்தா அப்படி வடை சுடுவாங்க, நல்லா பேசுவாங்க. நான் ஜாதிலாம் பார்க்குறதில்ல, இதெல்லாம் பார்க்குறது அது இல்லை, இதெல்லாம் முக்கியமே இல்லை, சண்டாளனாக இருந்தால் கூட சரி, பகவத் பக்தி தான் முக்கியம் அப்படின்னு எல்லாம் வாய்க்கி பேசுவாங்க. அடுத்தது பார்த்தா அடுத்த நிமிஷம் கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்க. நமக்கால பேச்சு கூட கொடுக்க மாட்டேன், ஒரே ஓட்டம் ஓடுவாங்க. நம்ம போய் பேச போனால் ஒரே ஓட்டம் ஓடுவாங்க. எப்படி கீழ்நிலையில் கண்ணங்கரையில் ஒருத்தர் இருக்கிறான், போய் பேசலாம், சரி ஒரு பாமரன் போய் பேசினா கிட்டோட நிற்க மாட்டாங்க. சரிப்பா சிரிச்சின்னே அப்படியே போயிடுவாங்க, தட்டி கழிச்சிட்டு. இப்போ நான் சொன்னல பல்லாவரத்தில் ஒருத்தர், ஒரு மாமி, அந்த மாமி பார்த்தா என்னன்னா, யார் இது? அவங்க படிக்கிறாங்களா? யார் படிக்கிறது? அதெல்லாம் கேட்டுன்னு வரேன். யார் படித்தா என்ன? படிக்கிறது சுந்தரகாண்டம், பாராயணம் பண்ண வர வேண்டியது தானே. நான் சொல்கிற பல்லாவரத்தில் சொன்னல ஒரு மாமி, அது மாதிரி அவங்க கூப்பிட்டா அது மாதிரி அவங்களாம் அந்த ஜாதியை பார்ப்பாங்க. பிராமணம் படித்தா தான் எடுத்துப்பாங்க, பக்தர்கள் படித்தா எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ அவங்களாம் பக்தியில் முன்னேற்றமே அடைய முடியாது, பகவான் கிட்ட கூட சேர்க்க மாட்டான். எப்போ பக்தர்களை ஒதுக்குறீங்களோ, ஜாதியை முன்னாடி வைக்கிறீங்களோ, பகவான் அவங்க கிட்ட கூட போய் சேர்க்க மாட்டான், அவங்கக்கிட்ட கூட போக மாட்டான் பகவான். யக்ஞபத்னி உபாக்கியானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாகவதத்தில் வருது. நான் நிறைய விஷயம் சொல்ல முடிய உதாரணம், இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். யக்ஞபத்னிகள் உபாக்கியானம் நான் ஸ்லோகமாக சொல்ல விரும்பல. நிறைய பேர் ஸ்லோகம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க, கிடையாது. ஸ்லோகம் எனக்கு இப்போ அடியனுக்கு இப்போ நான் எத்தனையோ மூலப்பாராயணம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ ராமாயண மூலப்பாராயணம் பண்ணியிருக்கேன், பாகவத மூலப்பாராயணம் பண்ணி ஸ்பஷ்டமாக நல்லா படிப்பேன். அதனால் இதுதான் வசத்தின்னு நினைக்காதீங்க. அதில் பக்தி இருக்கணும். பக்தியினால் தான் எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, பகவானே குருவாக இருந்து தான் 5 நல்ல சான்ஸ்கிரிட் எனக்கு படிக்க வந்தது. அதனால் இதுக்கு பக்தி வேணும், இது பக்தி தான் வேணுமே தவிர, பக்தியோடு கேட்டால் பகவான் கொடுப்பான். பக்தி அமாம் அபிஜானாதி, பக்தினால் தான் பகவானை தெரிஞ்சிக்க முடியும். இதில் ஜாதி முக்கியமே இல்லை. ஜாதி எங்கேருந்து வந்தது?
அதனால் பகவான் பக்தர்களை தான் மதிக்கிறான். பகவான் எதை வசதியாக நினைக்கிறானோ அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர மனுஷால் எதை மதிக்கிறாங்களோ அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரெல்லாம் மனுஷால், புரியுதுங்களா? பிராமணனாக இருந்தாலும் சரி, அவரில் பின்னாடி சில பாமரர்கள் ஓடுறாங்க. எதுக்கு ஓடுறீங்க? ஓட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு யாரால் அவங்களால ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. உண்மையான மகாத்மாக்கள் இருக்கிறாங்க, இப்போ கூட இருக்காங்க. அவங்க கையில் போனால் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுன்னு அதுபடி நடந்தால் போதும். அவங்கள மடியாக தான் இருக்காங்க. இப்போது சில பேர் அவங்களும் மடியாக தான் இருக்காங்க, ஆனால் கரெக்டாக நமக்கெல்லாம் அன்பாக பழகிறவங்க இருக்காங்களே. அதே பிராமணர்களில் மடியாக இருக்கிறாங்க, ஆனால் அன்பாக பேசுகிறவங்க எல்லா இடத்துல அன்பாக பழகிறவங்களும் இருக்காங்களே. நம்ம கேட்டுக்கெல்லாம் பதில் சொல்கிறவங்களும் இருக்காங்களே. சொல்கிறேன். ஆனால் இது மாதிரி திமிரு பிடிச்ச பிராமணர்கள் சில பேர் நாங்கள் தான் பிராமணர், அவங்க பேச மாட்டாங்க, அப்படியே சிரிச்சுன்னு அப்படியே ஓடுறாங்க. ஒரே வாட்டை இருந்தால் கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி நான் சொல்கிறேன். இந்த பல்லாவரத்தில் இருக்கணும், அது மாதிரி பேசவே மாட்டாங்க. அதே மாதிரி இன்னும் சில பேர் நம்ம குரூப்லேயே, நம்ம பக்தி குரூப்லேயே ஒருத்தர் இருக்கார். அவர் என்னென்னா சொல்கிறாரு, அவர் ஒரு பிராமணர். அவர் படிக்க தெரியாதவங்களாம் வருவாங்க. நம்ம இப்போ என்னென்னா மூலப்பாராயணம் அட்டன் பண்ணுறோம். படிக்க தெரியாதவங்க தான் வருவாங்க. படிக்க தெரியாதவங்கள படிக்க வைக்கிறதுக்கு தானே மூலப்பாராயணம் நம்ம எல்லோரையும் கூப்பிட்றது, எல்லோரையும் அழைப்பு எடுக்கிறது. இப்போ ஆன்லைன் சப்தாகம் சிங்கப்பூரில் பண்ணுறாங்க. ரோஹிணி சப்தாகம்னு ஒரு மாமி பண்ணுறாங்க. எல்லாரும் படிக்கிறாங்க. அதில் அவங்களும் பிராமணர்கள் தானே, படிக்க வைக்கிறாங்க. அதில் படிக்க தெரியாதவங்க படிப்பாங்க, படிக்க தெரிஞ்சவங்க படிப்பாங்க, படிக்க தெரிஞ்சவங்களும் படிப்பாங்க, படிக்க தெரியாதவங்களும் படிப்பாங்க, எல்லாமே படிப்பாங்க. எல்லோரையும் அவங்க அலோட் பண்ணுறாங்களே. ஒரு வார்த்தை கூட இது சரியில்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க இஷ்டமாக படிக்கட்டும், படிக்க வந்துடும். எடுத்த உடனே ஒரு குழந்தை ஹை ஜம்பாக பண்ணணும். ஒரு குழந்தை பிறந்த குழந்தை திடீர்னு ஹை ஜம்பாக பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்து தடுமாறி நடக்க தான் செய்யும். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தாண்ட ஆரம்பிக்கும். அப்புறமா ஹை ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரு வயசான பிறகு எடுத்த உடனே ஹை ஜம்ப் பண்ண முடியாது அந்த குழந்தையாலையும். அது மாதிரி நம்ம ஸ்பஷ்டமாக படிக்கணும்னா நம்ம இப்போ என்ன சொல்கிறாங்க, அங்கே அந்த மாமா நம்ம பக்தி குரூப்லேயே தான் இருக்கார். அவர் பிராமணர் தான். என்ன சொல்கிறாருன்னா, படிக்க தெரியாதவங்களாம் வருவாங்க, நீங்கள் நான் மட்டும் படிக்கலாம், அப்படிலாம் வேணாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் வேண்டாம், படிக்க தெரியாதவங்க வரணும், அவங்களாம் படிக்க கற்றுக்கணும். தத்துவத்துன்னு படிக்கட்டும், டைம் ஆகிடும், டைம் ஆனால் கூட பரவாயில்ல, புரியுதுங்களா? அப்படியேப்பட்டவங்கள படிக்க வைக்கிறது தான் நோக்கமாக. நமக்கு கீழே இருக்கிறவங்கள பார்க்கணும், நமக்கு மேலே இருக்கிறவங்கள மட்டும் பழகணும் அப்படின்னு சொன்னால் நீ அப்புறமா தேகி ஆகிடுவேன். அவங்க பின்னாடி தொங்குற மாதிரி ஆகிடும். நமக்கு கீழே எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பாரு, அவங்களுக்கு இந்த பாகவதம் உதவணும், புரியுதுங்களா? ஒரு பிராமணர்களுக்கு மட்டும் பாகவதம் கிடையாது. பாகவதம் நல்லா புரிஞ்சுங்க, பிராமணர்களுக்கு மட்டும் பாகவதம் கிடையாது. எல்லா இனத்திற்கும், எல்லா மதத்தினருக்கும், எல்லாருக்கும் பொதுவானது பாகவதம். அதுலேயே சொல்லியிருக்கு. இப்போ யக்ஞபத்னி உபாக்கியானம் சொன்னேன் இல்லையா, அது சொல்கிறேங்க. அதாவது யக்ஞபத்னிகள் உபாக்கியானத்தில் என்னென்னா, இவர்கள் சேரி பசங்க, இடைச்சேரியில் இப்போ சேரி பசங்கன்னா மாடு மேய்க்கிற பசங்க. அந்த மாடு மேய்க்கிற பசங்க கிருஷ்ணனும் பலராமனும் அந்த இடத்துல தான் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதான் பகவான். அந்த ஜாதி பார்க்கல பாருங்கள். அவர்களும் மாடு மேய்க்கிற சேரி ஜனங்கள். அந்த இடைச்சேரி ஜனங்கள் என்னென்னா, பசங்களாம் என்னென்னா மாடு மேய்ச்சிட்டு வந்திருக்கு, ரொம்ப பசியில் இருக்குது. அப்போ கிருஷ்ணன் பார்த்தான், சரி உலகத்துக்கு ஒரு தர்மத்தை காட்டணும் இல்லையா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே, அதுக்கு தானே பகவான் அவதாரம் பண்ணியிருக்கான். உடனே என்ன பண்ணால் பசங்களை விட்டு அமிச்சான். இங்கே பிராமணர்கள் யாகம் பண்ணுறாங்க, அல்ப ஆசைக்காக யாகம் பண்ணுறாங்க. வேறு என்ன உயர்ந்த ஆசையாக இருக்கும்? என்ன தான் வேதம் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பகவத் விஷயத்துலேயே பக்தி வந்துடும். அல்ப விஷயங்கள் சொர்க்கலோகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு யாகம் பண்ணுறாங்களாம். இது என்ன சொல்கிறது? அந்த காலத்தில் அதை நம்பினாங்க, இந்த காலத்தில் அது கூட நம்புறதில்ல. சொர்க்கலோகம் ஒன்று இருக்குதான்னு நம்புறதில்ல. பௌதிக சௌக்கியங்களுக்காக சில கிரியானுஷ்டானங்கள்லாம் பண்ணுறாங்க. எதனா ஒரு பலன் கொடுக்கும், பௌதிக பலன்னா உடனே அது கேட்குறாங்க எங்களை, இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், அது என்ன மந்திரம், அது யாரை வழிபடணும்னு சொன்னீங்க? பாகவத்தில் வருது. அது சிறு தேவதைகள் வழிபாடு. எப்படி எதனா ஒரு பலனுக்கு, அல்ப பலனுக்கு உத்தேசித்து உடனே அதுக்கு பதில், அது உடனே அது யார் வழிபடணும், என்ன பண்ணணும், அதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும், அது எந்த ஸ்தோத்திரம் பண்ணணும், அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம இவ்வளோ விஷயம் பக்தி விஷயத்தை பற்றி பேசுகிறோம். பகவான் அகாமகா சர்வகாமகா மோக்ஷகாம உதார தீவிர பக்தி யோகனை எல்லா ஆசைகளையும் பகவான் நிறைவேற்றி. எம் தர்ம காமார்த்த விமுக்தி காம பஜந்த இஷ்டம் கதிமாப்னுவந்தி கிம் தாசிராப்தி தேகம் அவியம் கரோதுமே அது பிரதியோ விமோக்ஷனம். அதனால் என்ன சொல்கிறார், என் தர்ம அர்த்த காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்கள். எம் தர்ம காமார்த்த விமுக்தி காமா, மோட்சம் அடையினாலும் சரி, தர்மார்த்த காம மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களும் பகவானால் கொடுத்துட முடியும்.
கிம் துவாஷு ராத்திய தேகம் அவ்வியம் கரோதுமே அதை பிரதீப மோட்சணும். அதனால் என்னென்னா கஜேந்திரன் என்ன சொல்கிறான், எனக்கு மோட்சம் தான் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாரு. இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட பாகவதம் படித்து அப்படிப்பட்ட பாகவதர்கள் தீட்செல்லாம் வாங்கியிருக்காங்க பாகவதர்கள். ஆனால் என்னென்னா அல்ப பலன்களை உத்தேசித்து சில மந்திரங்களை கேட்குறாங்க. இதுக்கு என்ன மந்திரம் என்ன? நான் சொன்ன வாயு கோளாறு போகிறதுக்கு பாகவதத்தில் ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு. அது ஒரு இடத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு. அது நான் சொன்ன உடனே அதுக்கு முதல்ல அது கொடுங்க. ஏன்பா நீ பகவன் நாம ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொன்னாவே சரியாக போயிடும். எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது. நைட்டு பூரா உட்காந்து மூச்சு டஸ்ட் அலர்ஜி. சும்மா ஒரு தூசி போய் ஒட்டடை அடிச்சுனாவே உடனே டஸ்ட் அலர்ஜி வந்துடும். ஒரு புக்கு தட்டினாவே அந்த தூசி ஏறிச்சுன்னா அதுதான் அன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கம் கிடையாது. கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டேன்னா தூக்கம் வராது. அப்படியேப்பட்ட டஸ்ட் அலர்ஜி வீசிங் ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. அந்த சமயத்தில் நான் என்ன பண்ணேன்னா, நான் அந்த மந்திரத்தை ஜெபிச்சேன். பாகவத்தில் இருக்கிற அந்த ஸ்லோகத்தை போய் நான் இது பண்ணேன் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை நைட்டு பூரா உட்காந்து ஜெபிச்சேன். அன்றைக்கி போன வீசிங் ப்ராப்ளம் இன்றைக்கி வரையும் வந்ததில்லை. பகவன் நாமத்தை விட சிறந்தது வேறு எதுவும் இல்லைன்னு ஏன் தெரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரில. அந்த அல்ப பலனை உத்தேசித்து சின்ன அந்த ஸ்தோத்திரங்களையும் அந்த வழிபாடுகளையும் அந்த சிறு தேவதை வழிபாடுகளையும் அதைத்தான் மனசு ஃபாஸ்ட்டாக போகுது. பக்தி கந்தமாய் பாகவத்துலேயும் அதுலேயும் அதை எதிர்பார்க்குறாங்க. அந்த சிறு தேவதை வழிபாடு அந்த மந்திரங்கள் சின்ன மந்திரங்கள் என்னென்ன சொல்லியிருந்தால் அதை சொல்லுங்கள், அது நாங்கள் ஓணும் எனக்கு அப்படின்றாங்க. இதெல்லாம் அதான் சொல்கிறேனே, இதுதான் அல்பமேதசா, சிறுமதி படைத்தவர்கள். உயர்ந்த புத்தியுடையவர்கள் சுமேதசா. யாருன்னா யக்ஞ சங்கீர்த்தன பிராய சுமேதசா. அவங்க தான் பகவன் நாமத்தை சொல்கிறது, கீர்த்தனம் பண்ணுறது, பாகவத பாராயணம் பண்ணுறது, இதில் ஈடுபடுவாங்க. யக்ஞனா நாம சங்கீர்த்தனமே ஒரு யக்ஞந்தான். யக்ஞ சங்கீர்த்தன பிராய யக்ஞ சங்கீர்த்தனமே யக்ஞந்தான். அதே போல் சப்தாகம் யக்ஞந்தான். சப்தாக யக்ஞேன கழுவு பண்ணது. அப்படிப்பட்ட பாகவதம் யார் படிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு? எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு. என்னன்னா சுத்தபத்தமாக படிக்கணும், சொல்லிச்சுட்டு படிக்கணும், அவ்வளோதான். சொல்லிச்சுட்டு சுத்தமாக படிக்கணும், அவ்வளோதான். அவன் மாம்சம் சாப்பிட்றது எல்லாரும் பாகவதத்தை படிக்கலாம். ஆனால் என்னென்னா பக்தி வேணும். பக்தி இல்லாமல் பிராமணனே ஆனாலும் அது கிட்ட நெருங்க விடாது. படிக்கலாம்னு தோணும், படிக்க விடாது. அப்படியே படித்தாலும் மனசில் நிற்காது. அது சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மனசில் அப்படியே அந்த உணர்வு, அந்த கிருஷ்ண உணர்வுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த பக்தி உணர்வு அவங்களுக்குள்ள அந்த பெருகி கண்களில் கண்ணீர் மல்க ரோமாஞ்சனம் இந்த சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு ஏற்படாது. இந்த பக்தி கிருஷ்ண பக்தி அவங்களாம் ஏன்னா ஜாதி அபிமானம் வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த என் பக்தி குரூப்லேயே ஒருத்தருக்கார் பிராமணர் சொன்னேன் இல்லையா, அவர் என்னன்னா இது போல் படிக்க தெரியாதவங்க வருவாங்க, நான் படிப்பேன். ஆமாம், நீ ஒன்றா விலகிடு, ஆனால் நான் படிக்க தெரியாதவங்கள வச்சுன்னு தான் படிப்பேன். அப்படி தான் நான் படித்தேன். அப்புறமா நான் தத்துவ புத்தகம் படித்தாங்க, பரவாயில்ல படி, தெரியாத படிக்க தான் வரும். அப்போ நம்ம என்றைக்கு தான் பகவானுக்கு உகந்தவனாக நம்ம மாற போகிறோம் சொல்லும் பார்க்கலாம். உலகத்துக்கு உகந்தவனாகவே என்றைக்கு இருக்குது? எப்போ நம்ம ஜாதி அபிமானத்திலே எப்போது எத்தனை நாள் இப்படி அடைப்பட்டு கிடப்பீங்க? அதுவே நம்மளுக்கு ஒரு நோய். ஜாதி அபிமானமே ஒரு நோய், தெரியுமா? அதை விட்டு உங்களால் ஃப்ரீயாக இருக்கவே முடியாது. உங்களால் எல்லாரோடும் சோஷியலாக பழக முடியாது. பக்தர்னால் எங்கே வேணாலும் பக்தர் இருப்பாங்க. சிவபக்தர் நந்தனார் அப்போ உடுப்பி கிருஷ்ண கோயிலில் ஒரு பக்தர் ஒருத்தர், அவருக்காக பகவானே திரும்பி காட்சி கொடுத்துருக்கான். எந்த ஜாதின்னு பகவான் பார்க்குறதே கிடையாது. ஜாதியை பார்த்து பகவான் பழகிறதில்ல. ஒரு நாவிதன், அதாவது சவரம் பண்ணுறவன், அவனுக்கு பகவான் தரிசனம் கொடுத்துருக்காரு. அவனுக்கு போய் சேவை செய்திருக்கார் பகவான். என்ன முடித்திருத்தம் செய்கிறவன், அவர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். என்னென்னவோ அதான் சொல்கிறேன்னே, ஜாதியில் தாழ்ந்தவனாகிய குகன் அவனை போய் பகவான் கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். பக்தி தான் முக்கியம். பகவான் ஜாதியை பார்க்காது. சபரி பாட்டி அவெல்லாம் மாம்சம் சாப்பிட்டுன்னு கண்டதை கிடைச்சதை அடித்து சாப்பிடுவாவோ. அப்படிப்பட்ட சபரி பாட்டி ராமநாமம் சொன்னால் ராமநாமம் சொன்னதுனால அவளை தேடி பகவான் போனான். அவளை தேடி பகவான் போய் அவள் கொடுத்த எச்சில் பழத்தை நல்லா புரிஞ்சிங்க. அவள் ஒரு வேடு வச்சு, அந்த சபரி என்பவள் சின்ன வயசுலேருந்து கண்டதெல்லாம் என்னென்ன கையில் கிடைக்குதோ, மான் முயல் கண்டதெல்லாம் அடித்து சாப்பிடுவாள். அதெல்லாம் அடித்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய அவள் கடைசியில் மதங்க மகரிஷியுடைய ஆசிரமத்தில் போய் சேவை செய்து புஷ்பங்கள்லாம் பறிச்சுன்னு பழங்கள்லாம் பறிச்சுன்னு சேவை செய்து மதங்க மகரிஷி நாமத்தை உபதேசம் பண்ணியிருக்கார். நாமத்தை சொல்கிறாவும்
அனவரத நாமம் தான் என்னென்ன இந்த நாமத்துக்குரிய பரம்பொருள் உன்னை தேடி வரும்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டார். அவர் வைகுண்டத்துக்கு போயிட்டார். அப்போ சபரி பாட்டி பகவான் வரும் அந்த நம்பிக்கை கொண்டா. அதான் பக்தி. நம்பிக்கையோட நாமத்தை சொன்னார், ராமநாமத்தை சொல்லிட்டு இருந்தான். ராமலட்சுமணன் தேடி வந்து அவள் கொடுத்த எச்சில் பழத்தை சாப்பிட்டுட்டு பகவான் அவளுக்கு மோட்சத்தையும் அனுகிரகம் பண்ணிட்டான். சபரி மோட்சத்துக்கு சாட்சிபூதனாக இருந்தான். இதில் பார்த்தா இந்த கதையை வந்து பார்த்தா நான் எவ்வளோ பேர் உபன்யாசம் பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்க, பர்ஃபெக்டு தான், கதையில் இருக்கிறது கரெக்டு தான். ஆனால் நடைமுறையில் இல்லையே, அனுபவத்தில் இல்லையே. அனுபவத்தில் என்ன பார்த்தா ஒரு பக்தர்கள் பாகவதம் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு பேத மனப்பான்மையோடு பழகிறாங்களே. அபேத கிருத்தியம் சுகாச்சாரியர் பேத மனப்பான்மையோட பழகினார். உண்மத்த முக ஜடவத்து எல்லாருக்கும் மயில் கோயில்கள்லாம் கூட பாகவதம் சொல்லியிருக்கார். அப்போ மனுஷன் மாத்திரம் ஏன் சொல்லக்கூடாது? அதான் பாகவதம் யாருக்குன்னு கேட்டுக்கிருக்கார். கேட்கே விசுத்ததி, யாரெல்லாம் பரிசுத்தம் அடைய முடியும் இந்த பாகவத்தினால அப்படின்னு நாரதர் கேட்குறார். அப்போ சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்க, மாணவா மனுஷன் மாத்திரம் இருந்தால் போதும், அவன் பிராமண சத்திரியன் வைஷ்ண சூத்திரம்லாம் தேவையில்லையா. மாணவனா மனுஷன் மாத்திரம் இருந்தால் போதும். மாணவா பாப கிருதஸ்த சர்வதா. சரி, அந்த மனுஷன்லேயே எப்படிப்பட்டவனா மகா பாபத்தை வேணுமுன்னே ரதானா ஆசையோடு வேணுமுன்னே பாபத்தை செய்கிறான். தெரியாமல் செய்யலை, தெரிஞ்சே செய்கிறான் பாவத்தை. அப்படிப்பட்டவங்க கூட பாகவதம் கேட்கலாம். அவனால் அந்த தொழிலை விட முடியல. இப்போ மீன் வியாபாரம், இப்போ கசாப்பு கடைக்காரன், அதெல்லாம் வந்து என்னென்னா தவறான தொழில். இல்லை மதுபானம் விற்கிறான், எவ்வளோ பேர் தப்பான தொழில் பண்ணுறாங்க. சில பேர் விபச்சாரத்தில் இருக்காங்க. அவரெல்லாம் கூட இந்த பாகவதம் கேட்கறதுல அதிகாரம் உண்டு, ரைட்ஸ் உண்டு. ஏன்னா விபச்சார காரினகா சப்தாக யக்ஞேன கலோபனந்தி, அவரெல்லாம் கூட சப்தாக யக்ஞத்தினால பவித்திரம் அடைவார்கள். அவர்களால் அதை விட முடியல, வேணுமெனே தான் செய்கிறாங்க. ஆமாம், அது தப்புன்னு தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களால் விட முடியல, மதுபானத்தை விட முடியல, தேசிய சங்கத்தை விட முடியல. அதுபோல் விபச்சாரில் இருக்கிற சில பெண்கள்லாம் வந்து விபச்சாரம் பண்ணுறது அவங்களால விட முடியல. பரவாயில்லை, அந்த நிலையில் இருந்து கூட அவங்க பாகவதம் கேட்கலாம். அவங்களுக்கு கூட ரைட்ஸ் உண்டான். சண்டாலனா அந்த மாம்சங்களை சாப்பிட்றாங்கன்னு, மாம்சம் பாரசெல்லாம் கூட இந்த விபச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் மதுபானம் இதெல்லாம் கூட மாம்சம் சாப்பிட்றதுன்னு பெரிய பாவமாக தெரியல. ஆனால் இதுவும் பாவம் தான். ஜீவஹிம்சை பண்ணுறது பெரிய பாவம் தான், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லலை, பாவம் தான். ஆனால் அதை விட பெரிய பாவம்லாம் இந்த விபச்சாரம்லாம் நடக்குது இல்லையா. தவறான ஸ்திரீகள் இடத்துல ஒரு குழந்தை, அவர்களும் தப்பான தொழில் செய்கிறாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து என்ன தப்பு தானே. ஆனால் அதெல்லாம் கூட இந்த பாகவதத்தினால புனந்திதே, அந்த பாவங்கள்லாம் கூட நீங்கி அவர்களும் பரிசுத்தம் அடைஞ்சு நாம் இது தவறான வழியில் போகக்கூடாது, சன்மார்க்கத்தில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் திசை மார்க்கத்தில் போயிடுறாங்களாம். அதான் சொல்கிறார், பஞ்சோக்ர பாபா சடச்சத்மகாரிபா குரூரா பிசாச்சா இவ நிர்தயாசையே, தயையற்றவர்களாக ஜீவம்சை செய்கிறவர்கள். இப்போ ஆடு மாடுகளை வெட்டுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அவர்கள் கூட மாறுவாங்க பாகவதத்தினால. குரோதாக்னி தக்தாக, கோபத்தில் அப்படியே எரியுது, உடம்பு முழுவதும் பயங்கரமாக கோபம் என்ற அக்னினால் எரிக்கப்பட்டவர்கள். அப்படியேப்பட்ட எப்போதும் ஷார்ட் டெம்பர். காமியினக சகோதரர்களாகவும் தாயாம் பாவிக்க வேண்டிய பெண்களை வந்து தவறாக பார்க்கிறவர்கள், காம கண்ணத்தோடு பார்க்குறவர்கள், அவர்கள் கூட பாகவதம் கேட்டால் அவர்கள் மனசும் பரிசுத்தம் அடையும். காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதகான்னு சொல்லியிருக்கு. இதே பாகவத மகாத்மன் நிலத்தில் சொல்லியிருக்கு. காமக்ரோத ஜெயார்த்தத்துக்கு நீ வேற ஒரு உபாயம் கூட தேட வேண்டியதில்லை, இந்த பாகவதமே போதும். இது என்ன பண்ணா, துக்க தாரித்ய தௌர்பாக்கிய பாப பிரக்ஷாலனாயச்ச காமக்ரோத ஜெயார்த்தம் ஹி தர்மோ அயம் ஈரிதகா. காமக்ரோத ஜெயத்துக்கான தர்மம் இது. இந்த பாகவத பாராயணம் பண்ணிட்டு வந்தாலே காமக்ரோதங்கள்லாம் போயிடுமா, துக்க தரித்திரங்கள்லாம் துர்பாக்கியங்களெல்லாம் பாவங்கள்லாம் எரிச்சு சாம்பலாக்கிடுமா, பிரக்ஷாலனம் பண்ணிடுமா. அப்படிப்பட்ட பாகவதம் புரிஞ்சுங்க. அப்போ பாகவத்தில் யாருக்கு அதிகாரம்னா, ஜாதி அபிமானம் கொண்டவர்களுக்கு கிடையாது, பக்தி அபிமானம் கொண்டவர்கள், பக்தர்கள் அபிமானம் கொண்டவர்களுக்கு தான் பாகவதம். நடா இப்படி தைரியமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நான் சொல்லலை, இது பாகவதம் சொல்லியிருக்கு. ஹரிர் உக்ர ஜாதேஹி, யாருக்குன்னா ஸ்வபச்சோ பரிஷ்டா. நாய் மாம்சம் தின்ற, நம்ம சொல்கிறோம் கோழி மாம்சம் சாப்பிட்றோம், ஆட்டு மாம்சம் சாப்பிட்றோம், மாட்டு மாம்சம் சாப்பிட்றோன்னு. இதை விட கீழ்நிலை என்னன்னாங்க, நாய் மாம்சத்தை யாருன்னா சாப்பிடுவானா, நாய் மாம்சத்தை. அந்த நாய் மாம்சம் சாப்பிட்டுன்னு ஒருத்தர் ஜீவிக்கிறாங்களாம். அது மாதிரி ஆட்கள் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு தெரியல. காட்டில் எங்கேயாவது இருக்கலாம். நாய் மாம்சத்தை போய் யாருன்னா சீண்டை கூட நாயை பார்த்தா ஒதுக்குவாங்க எல்லாம். அதனுடைய மாம்சத்தை ஒருத்தன் சாப்பிடுவானா.
இப்போ ஆட்டு மாம்சம் சாப்பிட்றான், ஒரு மாட்டு மாம்சத்தை சாப்பிட்றான், கோழி மாம்சம் சாப்பிட்றான், நம்ம ஆஹா ஓஹோன்ற ஐயோ சே இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு அவங்கள திட்டுறமே, அவங்களெல்லாம் தப்புன்னு சொல்கிறோமே. அதை விட கீழ்நிலையில் இருக்கிறான் நாய். அது தீண்டவே தகாது, அது கிட்ட கூட சேர்க்க மாட்டோம், கல்லத்தை அடிப்பாங்க. அதனுடைய மாம்சத்தை ஒருத்தர் சாப்பிட்டு வாழுறாங்க. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் கூட இருந்திருக்காங்க. அது இந்த காலத்தில் இருக்காங்களா தெரியாது, காட்டில் இருக்கலாம். அந்த நாய் மாம்சம் சாப்பிட்டு களங்கமாக இருக்கக்கூடியவன் கூட, அந்த சண்டாளன் கூட, அந்த நாய் மாம்சத்தை தின்றவர்கள் சண்டாளர்கள் சொல்லுவாங்க. அந்த சண்டாளன் கூட பகவன் நாமா சொல்லி பாகவதம் கேட்டு அவர்கள் கூட கரையேறலாம். அவர்களுக்கும் ரைட் உண்டான் பாகவத்தில் ரைட் உண்டு அவங்களுக்கு கூட. மனுஷ மாத்திரத்தினாலே போதும். ஏ மாணவா பாப கிருதஸ்து சர்வதா சதா துராச்சார ரதா விமார்க்கா, மார்க்கம் தப்பி தவறான மார்க்கங்களில் போகிறாங்க, ரதா வேணுமென்னே தவறான மார்க்கங்களில் போகிறாங்க, பரவாயில்லை. அவர்கள் கூட ஒரு தடவை பாகவதம் கேட்டாங்கன்னா அவர்கள் மனசு பரிசுத்தம் அடையும். குரோதாக்னி தக்தா குடிலாஷ்ட காமினகா சப்தாக யஜ்ஞேன கலவு புனந்திதே. அப்போ யார் சொன்னால் பிராமண புனந்திதே கிடையாது. கலியுகத்தில் பிறந்த எல்லாருக்கும் கலவு புனந்திதே, இந்த கலியுகமே பரிசுத்தமாக்கிடும். கலியுகத்தில் பிறந்த எல்லாரும் எல்லா யுகத்துக்கும் இந்த சலுகை கிடையாது, இந்த கலியுகத்துக்கு தான் இந்த சலுகை. நல்லா புரிஞ்சிக்க. மாணவா மனுஷ மாத்திரத்தினாலே யார் பிறந்த எல்லாருக்கும் பாகவதத்தில் அதிகாரம் உண்டு, எல்லாரும் பாகவத்துக்குள்ளே வரலாம். பரந்த மன நோக்கத்தோடு தான் பாகவதம் அழைச்சிருக்கு. இதில் சில பேர் வந்துன்னா எங்களுக்கு தான் பாகவதம். அதில் சில பேர் ஒருத்தர் சொல்கிறாங்க, ஒரு உபன்யாசத்தில் கேட்டேன், அவர் ஒரு மகாத்மா, அவர் சொல்கிறாரு பிராமணர்கள் தான் பாகவதம் படிக்கணும். பக்குனாய் வச்சு எனக்கு அது பிராமணம், அதுவும் ஸ்திரீகள் படிக்கக்கூடாது, ஆண்கள் தான் படிக்கணும். ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்னா இது வேதத்துக்கு சமமானது. ஏன்பா வேதத்தில் அதிகாரம் ஸ்ருதிகோ ஸ்திரீ சூத்திர துஜபந்துர்ணம் நான் ஸ்ருதிகோச்சரா அப்படின்னு சொல்லிட்டு பாகவத்தில் அதுவே சொல்லிக்குது. வேதத்தில் அதிகாரம் இல்லாதனால்தான் பாகவதம் எழுதினார். இப்போது ஸ்திரீகள் சூத்திரர்கள் புஜபந்துக்கள் 3 வர்ணத்தார் சாராதவர்கள், 3 வர்ணத்திலிருந்து நழுவினர்கள், தவறான காரியங்களை செய்கிறவர்கள், சண்டாள நிலையில் இருக்கிறவங்க. சரி ஓகேப்பா. ஸ்திரீகள் சூத்திர நிலையில் இருக்கிறவங்க, சூத்திர கீழ் நிலையில் இருக்கிற அதான் துஜபந்துக்கள். அந்த 3 வர்ணத்தால் பிறந்திருந்து கூட ஆனால் தப்பான செயலை செய்கிறான். இது துந்துகாரியம் போல், அஜாமலன் போல். சரிப்பா, அவங்களுக்கு கூட பாகவத தர்மத்தில் பிரவேசம் உண்டு. அப்போது அவங்களுக்காகவே எழுதினார் பாகவதத்தை எழுதினார். அப்படின்னும் போது இதில் என்னென்னா அவங்களுக்குன்னே தான் மகாபாரதமும் எழுதினார், பாகவதமும் எழுதினார். அவங்களும் புரிஞ்சிக்கணும் தானே. 1,00,000 கிரந்தம் மகாபாரதம். அப்போ ஸ்திரீகள் சூத்திர துஜபந்துக்கெல்லாம் கூட இதை படித்து கரையேறட்டும் தானே எழுதினார் வியாசாச்சாரியார். பாகவதம் சொல்லியிருக்கேன். அப்போ நான் நினச்சேன், இவர்னா பாகவதம் சரியாக படிக்கலையா, பிராமணருக்கு தான் பாகவதன்றாரு. ஏன்னா வேதத்துக்கு சமமானது, வேதத்துக்கு சமமானது தான். ஆனால் வேதத்தை எல்லாருக்கும் அதிகாரம் கிடையாது. வேதத்தில் ஓகே நான் வேதத்தில், ஏன்னா பாகவதமே சொல்லியிருக்கு, என்ன ஸ்ருதிகோச்சரா. ஸ்ருதிகோச்சரன்னா இதெல்லாம் படிக்கக்கூடாது. சூத்திரர்கள், துஜபந்துக்கள், ஸ்திரீகள் இவங்கெல்லாம் வேதத்தை படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. வேத பாகங்கள்லாம் படிக்கக்கூடாது, ஓகே. வேதாந்தங்கள்லாம் படிக்கக்கூடாது, ஓகே. ஆனால் பாகவதத்தை படிக்கலாமே. அது அப்படின்னா நான் இவங்களுக்கெல்லாம் ஒரு வழி காட்டணும்னு தான் அதுதான் மகாபாரதம். மகாபாரதம் எல்லாரும் படிக்கலாம். அப்போ மகாபாரதத்துலேயும் சொல்லாத விஷயத்தை, சாரமான பக்தி விஷயத்தை நாரதர் இதில் எழுதி கொடுன்னு சொன்னார். அப்போ மகாபாரதமே படிக்கலாம். 5வது வேதமாகிய மகாபாரதமே ஸ்திரீகள் சூத்திரர்கள் மற்ற கீழ்நிலையில் இருக்கிற துஜபந்து அதனால இன்னும் மகாபாவிகள் எல்லாரும் கூட படிக்கலாம்னு சொன்னால், அப்போ பாகவதம் 1,00,000 கிரந்தம் 5வது வேதமாகிய மகாபாரதமே படிக்கலாம்னு சொன்னால், அப்போது பாகவதம் அதுலேயும் பிழிந்தெடுக்கப்பட்ட எசன்ஸ், வெறும் பக்தி மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய பாகவதத்தை படிக்கூடாதா? பக்தியில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டாச்சு. இது சுலபமான வழி, அதிர்ஷ்டத்தில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டாச்சு. இதில் யோகிகளுக்கு தான் அதிகாரம் இல்லை. யோகிகள்லாம் இதில் வரைய முடியாது. யோகிகள்லாம் பக்தி இல்லைன்னா வர முடியாது. பக்தியோடு கூடிய யோகிகள் தான் வர முடியும். ஞானிகள்லாம் கூட வர முடியாது. பக்தியோட கூடிய ஞானிகளால் தான் வர முடியும். பக்தி மட்டும் இருந்துச்சு, ஞானம் இல்லை, யோகிகள் இல்லை, பரவாயில்ல, நீ தான் பூர்ண தகுதி உடையவன். சிஷ்டஸ்ய சுக்தஸ்ய புத்திதத்தையோ சிஷ்டஸ்ய சுக்தஸ்ய புத்திதத்தையோ அவிச்சுதார்த்தா கவிபிர் நிரூபித எதுத்தம ஸ்லோக குணானு வர்ணனம். அவன் மகான்கள்லாம் தீர்மானமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதுனா பாகவதத்தில் எல்லாருக்கும் அதிகாரம் உண்டு. இது பக்தி கிரந்தம். அதனால் இந்த ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் பேதம், இந்த அடிபட்டு போயிடும் இந்த பேதங்கள்லாம். அதனால் என்ன பொறுத்தவரை என்னென்னா
இந்த பிராமணர்கள் வந்து சில பேர் வந்து தீண்டத்தக்காதவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குறாங்க இல்லையா. சொல்லப்போனால் அவங்க தான் தீண்டத்தக்க பக்தர்களை. சரி, ஓகே, மடியாக இருக்கிறது நல்லது, ஓகே ஒத்துக்கிறேன். ஆனால் பக்தி உள்ளவங்களுக்கு ஏன் ஒதுக்குறாங்க பற்றியா? அங்கே தான் அவங்க ஒதுக்கப்படுகிறார்கள். அதனால தாங்க நான் சொல்கிறது என்னென்னா, இது மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அவர்களோட தயவுசெய்து பேசவே பேசாதீங்க. அவங்களோட தொடர்பே கொள்ளக்கூடாது. நான் சொல்கிறேன் இல்லையா, பல்லாவரத்தில் ஒருத்தருக்கு தான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி அதே சமயத்தில் நம்ம குரூப்லேயே ஒருத்தருக்கார், பக்தி குரூப்லேயே ஒருத்தருக்கார், ஒரு பிராமணன். அவர் என்ன சொன்னால், வரவே வரல, கச்சேரிக்கும் வரவே வரல. பாகவதம் நான் வந்து வரவேணாலாம் சொல்ல, பாகவதம் படிக்கிறது வாங்கினா வரல, ஏன்னா படிக்க தெரியாதவங்களாம் வருவாங்க அப்படின்னா. இவர் எப்படி இருந்தார் தெரியுமா? இவர் வந்து பிருந்தாமாமி வீடுன்னு ஒரு பிருந்தாமாமி, அவங்க வீட்டில் வந்து பாகவதம் வைப்பாங்க. அது நரசிம்மரெட்டி காலனியில், கொடுங்கோயிலில் நரசிம்மரெட்டி காலனியில் பிருந்தாமாமி வீட்டில் பாகவதம் வைப்பாங்க. அங்கே வந்து இவர் படித்தது அப்போல்லாம் நம்ம நல்லா படிப்போம். அப்போவே அடியே நான் நல்லா படிச்சுன்னா 20 வருஷமாக படிச்சுன்னு இருக்கிறதுனால நம்ம நல்லா படிச்சுன்னு இருப்போம். நம்ம படிக்கும்போது கூட இவர் படிப்பார். அந்த மாமா வந்து படிப்பார். அவர் வந்து என்னன்னா, இத்தனைக்கும் சான்ஸ்கிரிட் இல்லை, தமிழில் இருக்கிற சான்ஸ்கிரிட் தான் படிப்பார். படித்து தத்துக்கான்னு படிப்பார். தப்பாக படிப்பார், நான் பார்த்துருக்கேன். நிறைய மிஸ்டேக் இருக்கும். அப்படி படிச்சிருக்காரு அவர். அப்படி படித்தவர் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா படிக்க வந்தவுடனே இப்போது ரொம்ப ஃபஸ்ட்டாக படிக்க மாட்டார், ஏதோ சுமாராக தான் படிப்பார். அதுவே அவருக்கு கொஞ்சம் நல்லா வந்துடுச்சுன்னு, ஏன்னா அபியாசம்தான். பாகவதம் படிக்க தான் வரும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நல்லா படிக்க வந்த உடனே இப்போ நான் சொல்கிறேன், படிக்க தெரியாதவங்களாம் வேணாம், அவங்களோட நான் படிக்க மாட்டேன் அப்படின்றார் அவர். அப்போது நீ படிக்காட்டி போ. இதுலேயும் அவர் நாராயண கிளாஸ்லாம் இங்கெங்கேயோ போகிறாங்க, எல்லாம் பண்ணுறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஆசாமிகள் இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அவரிடத்துல பகவான் கிட்டவே வரமாட்டான். அவங்களுக்கெல்லாம் பகவானுக்கு வந்து அவங்களெல்லாம் கிட்டவே வரமாட்டான். இப்போ நான் சொன்னல யக்ஞபத்னி உபாக்கியானத்தில் பிராமணர்கள் என்ற அபிமானம் கொண்டவர்கள் இவர்கள் வந்து என்னென்னா, கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் பசி எடுக்குதுன்னு சொல்லி போய் யாசகம் கேட்குறாங்க. யாசகம் கேட்டால் கொடுக்கணும், இல்லாட்டி கொடுக்க முடியும்னு சொன்னால், இல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். ரெண்டுமே சொல்லாமல் அப்படியே மௌனமாக இருக்காங்க. ஏன்னா யக்ஞ தீட்சை கொண்டவர்களாக இருக்காங்க. யக்ஞ தீட்சை கூட இந்த சமயத்தில் கொடுக்கலாம், அது ஒரு நேரம். அதெல்லாம் வந்து அந்த கோபர்களுக்கு தெரியுமா? அது இடைச்சேரி பசங்க தானே. ஆனால் பக்தர்களுக்கு எல்லா ஞானமும் உண்டு. அந்த ஞானத்தில் அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. இந்த சமயத்தில் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு கரெக்டாக பேசுகிறாங்க அந்த குழந்தைங்க. இப்போ கிருஷ்ணரும் பலராமரும் வந்திருக்காங்க, பசி எடுக்குதுன்னு கேட்குறாங்க, உங்களால் அன்னம் கொடுக்க முடியுமா? அந்த யக்ஞ பிரசாதம் சரி கொடுங்கன்னா கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு தான் பக்தி இல்லையே. அவர்கள் அற்ப பலன்களை உத்தேசித்து தானே யாகம் செய்கிறாங்க. அவர்கள் பிராமணர்களே ஆனாலும் அற்பமான புத்தி உள்ளவர்கள். என்னென்னா அற்பமான பலனை உத்தேசித்து செய்கிறார்கள் யாகம். அப்படிப்பட்ட பிராமணர்கள் என்ன ஆச்சுன்னா, கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லலையாம். அவங்க இத்தனைக்கும் சாஷ்டாமல் விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்குறாங்க, ஆனால் உதவி செய்ய மாட்டாங்க. இது மாதிரி பிராமணர்கள் சில பேர் உதவி செய்யவே மாட்டாங்க. அப்படி கருணையற்றவர்களாக இருப்பார்கள். கருணா ஹிருதயம் தானே பக்தியை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரே வழி. அந்த கருணையற்றவர்களாக அப்படியே கல் மாதிரி இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அந்த பிராமணர்கள். சரி, இவர்கள் வந்து கூப்பிட்டா கேட்ட கம்முன்னு போயினே இருக்காங்க, மௌனமாக கண்டுக்காமல் போயினே இருக்காங்க. கொடுப்பேன்னு சொல்ல, இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். எதனா ஒன்று சொல்லணும். இல்லை கொடுக்க முடியாதுப்பா, இல்லைப்பா நான் கொடுக்குறதா இல்லை கொடுப்பேன், ஏதாவது ஒன்று சொல்லணும். எதுவுமே சொல்லாமல் மௌனமாக போயிட்டாங்க. அவர்கள் வெறுத்து போய், சரி நம்மளுக்கு இங்கே சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நேராக கிருஷ்ணா, இது போல் எவ்வளோ தடவை கேட்டேன், கிருஷ்ணனே கேட்டான்னு சொல்கிறேன், கிருஷ்ணன் பலராமரே பகவான் உணவு கேட்டான்னு சொன்னால் கூட கொடுக்க மாட்டுறாங்கன்னு. அப்போ தான் கிருஷ்ணன் சிரிச்சார். ஆமாப்பா, இது மாதிரி அவமதிப்புகள்லாம் போய் சாப்பாடு கேட்குறதுல நடக்கும். ஏன்னா எல்லாரும் பக்தர்கள் ஆகிட முடியாது, எல்லாம் பிராமணர்கள் எல்லாரும் பக்தர்கள் ஆகிட முடியாது. யாரோ சில பிராமணர்கள் தானே பக்தர்கள் ஆக முடியும். பகவான் பொறுக்கி எடுக்கிறானா, வடிகட்டுறானா பகவான். மனுஷியானம் சகசிரேஷ்டு கச்சித் எததி சித்தையே அப்படின்னு சொல்லிட்டு கீதையில் சொல்கிறான். ஆயிரக்கணக்கான யாரோ ஒருத்தர் தான் மோட்சத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க. அதுலேயும் ஆயிரக்கணக்கில் யாரோ ஒருத்தர் வெடிக்கட்டி தான் கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்களாம். அப்போ கிருஷ்ணனே கேட்டால் கூட அவங்களுக்கு உணவு தர மாட்டாங்க. பிராமணர்கள் தான் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஜாதி அபிமானம் இருந்து தான் அவங்களுக்கு என்னென்னா, யஜ்ஞம் இருக்குது, சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க, இத்தனையும் பார்த்து அவர்கள்லாம் பார்த்து என்னென்னா, நான் இப்போ பாகவத கதை தான் சொல்கிறேன். நான் பர்சனலாக யாரை பற்றியும் நான் குறை சொல்லலை. இப்போ நம்ம பாகவத கதை தான் சொல்கிறேன். யாகம் பண்ணுறாங்க, சந்தியாவந்தனம் பண்ணுறாங்க, எல்லா அனுஷ்டானங்களும் அதான் சொல்ல. 12 குணங்கள் பிராமணனுக்குரியது. அதுவும் அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். யோசித்து பாருங்கள், துவாபர யுகத்தில். அப்போ இருக்கிற பிராமணர்கள் இன்னும் எவ்வளோ மடியாக இருப்பாங்க, எவ்வளோ ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருப்பாங்க. அவர்களே பக்திக்கு தகுதியற்றவர்களாக போய்விட்டார்கள். பக்கத்தில் அந்த பிராமணனுடைய பத்தினிகள், ஸ்திரீகள் தானே,
அவளுக்கு வந்து சந்தியாவந்தனம் கிடையாது, பூணூல் அணியிறது கிடையாது, சம்ஸ்காரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, வேத பாராயணம் கிடையாது, யக்ஞங்கள் கிடையாது, எதுலேயும் அதிகாரம் கிடையாது. அதுபோல் தனியாக உட்காந்துனா கிருஷ்ண கதையை பேசின்னு இருக்காங்களா ஆனந்தமாக. அந்த பெண்களிடத்தில் போய் கேளுங்க சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அனுப்புகிறார். அப்போ அவர்கள் போய் கிருஷ்ணன் வந்திருக்கான், ஒன்றும் இல்லை கிருஷ்ணனுக்கு பசி எடுக்குதுன்னு சொல்ல, கிருஷ்ணன் வந்திருக்கான், பலம் வந்து கிருஷ்ணன் வந்திருக்கானா, நீங்களாம் யார் கோகுலத்து குழந்தைகளாடா, நீங்களாம் பிருந்தவனத்து குழந்தைகளா நீங்கள்? ஆமாம் ஆமாம், கிருஷ்ணன் எங்கே வந்திருக்கான், இங்கே வந்திருக்கு, இவ்வளோ கிட்ட வந்திருக்கானா, என்ன என்ன ஏன் 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 உங்களை அமிச்சான் அப்படின்னா, பசிக்கு தான், வயிறு குழையிறது தான், ரொம்ப கஷ்டப்படுறானா அப்படின்னு உடனே எல்லாம் டெய்லி கிருஷ்ணன் வந்திருக்காண்டி கிருஷ்ணன் வந்திருக்காண்டி கிருஷ்ணன் வந்திருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அடித்து படித்து எல்லாம் டிஃபன் பாக்ஸில் எவ்வளோ இருந்தேன்னா அறுசுவை உணவோடு அப்படி பறக்கிறாங்களே. என்ன அவர்களுக்கு அந்த புத்தி வரலையே, அந்த பிராமணர்களுக்கு. இந்த பெண்களுக்கு தானே இந்த புத்தி வருது. இவர்களுக்கு சாவித்திரம் கிடையாது, கடிசூத்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு வேதாபியாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் தானே அப்படி கங்கா பிரவாகம் போல மனசு வெள்ளத்தினால அந்த கரையை அந்த சமுத்திரத்தில் தன் அலைகளை கொண்டு போய் சேர்க்குற மாதிரி கிருஷ்ணத்தில் கொண்டு போய் தன்னுடைய தேகத்தை அப்படி விட்டுடணும். அப்படி ஓடி வராங்களே, வெள்ளம் ஓடி வர மாதிரி ஓடி வராங்களே கோபிகள்லாம். உடனே கிருஷ்ணனுக்கு பசிக்கு தாண்டி ஏதாவது பழுதிற்காடு நல்லா அரிசி உணவே இருக்குது, பழுதுங்கண்ணா. அப்போ யக்ஞ பிரசாதம் இவங்க தானே செய்கிறாங்க. அந்த சாப்பாடெல்லாம் எல்லாம் மூட்டை கட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுறாங்க. வந்து பார்த்தா பகவான் ஒரு கையில் புல்லாங்குழல் ஏந்திட்டு ஒரு கையில் வந்து தோல் மேலே ஒரு தன்னுடைய சகாவுடைய தோல் மேலே கை போட்டுட்டு கிருஷ்ணன் வந்து வரவேற்கிறான், வாங்கன்னு மைபம் விவோகர். அப்போ வந்து அருமையான ஸ்லோகம் அது வர்ணனை. கிருஷ்ணனை பற்றி கோபிகள் வர்ணிக்கிறாங்க, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. கிருஷ்ணனை தரிசனம் பண்ணோடனே பேரானந்தத்தில், ஏன்னா பூதனா மோட்சம், திரணாவர்த்த மோட்சம், சகடாசுர பஞ்சனம், மிருதபக்ஷ நிலையில் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா, நவனிதல் இல்லை எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் வந்து என்னென்னா கோபத்தை உத்தாரணம் பண்ணதெல்லாம் எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா. அப்போ அவன் காளியனத்தனெல்லாம் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டிருக்காங்க இல்லையா. அந்த லீலைகள்லாம் கேள்விப்பட்டு அவர்கள் கிருஷ்ணனை பார்க்கணுன்ற ஆசையோடு இருந்திருக்காங்க. பகவானே அவதாரம் பண்ணியிருக்காங்க கோகுலத்துலன்னு. கோகுலத்து போய் பகவான் அவதாரம் பண்ணானா? அவனா நந்தகோபன்னா புத்திரகாமேஷ்டி ஆகாமல் பண்ணால் தசரத மாதிரி அவங்க வீட்டில் பிறக்கிறதுக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு பிராமணர்கள் சொல்லிட்டாங்களாம். இல்லை பகவான் தான் அவதாரம், அப்படியே பகவானாக இருக்கட்டும். அது சேரி பையனாக இருந்தால் வேணாம், பிராமண பையனாக இருந்தால் பிராமண பையனாக இருந்தால் பார்க்க போகலாம், சேரி பையனாக இருந்தால் அவனை பார்க்கக்கூடாது. இப்படி ஒரு ஜாதி அபிமானம் யாருக்கு? அந்த பிராமணர்களுக்கு. அது அன்றைக்கி இல்லை, இன்றைக்கி நிறைய இருக்குது அந்த ஜாதி அபிமானம், இன்றைக்கி இருக்குது. அந்த பிராமணர்கள் இந்த பெண்கள்லாம் பிராமண பத்தினிகள்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த பிராமணர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அது சேரி பையனாக இருந்தால் போகக்கூடாது, அது பிராமண பையனை கிருஷ்ணன் அந்த பிராமணன் குலத்தில் அவதாரம் பண்ணியிருந்தால் கிருஷ்ணன் பகவானே இந்த அளவுக்கு சரி, பிராமண குலத்தில் அவதாரம் பண்ணியிருந்தால் தான் போய் பார்க்கணுமா, சேரி பையனை தான் போய் பார்க்கக்கூடாதான். கிருஷ்ணன் சேரி பையத்தில் போய் பிறந்திருந்தானே பார்க்கக்கூடாதான். அதனால் அப்படி தடுத்துட்டாங்களாம். ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், இந்த கதையை ரொம்ப அருமையாக சொல்லுவார். நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப அருமையான விஷயம் இதெல்லாம். இவ்வளோ விஷயத்தை நம்ம காதில் கேட்டு ஆனால் நடைமுறைப்படுத்தலைன்னு சொன்னால் அப்புறம் என்ன? செவடங்காதில் சங்கூதன கதை தான், செவடங்காதில் சங்குந்த கதை தான். இந்த காதில் வாங்கி அந்த காலை விட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் மனசில் வாங்கலன்னு அர்த்தம், பாகவதத்தை மனசில் வாங்கலன்னு அர்த்தம். இவ்வளோ இதுபோல் நிறைய சரித்திரங்கள் சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்காக இதை எடுத்துட்டேன். அப்போ யக்ஞ பத்னி உபாக்கியானத்தில் பார்த்தா இது மாதிரி அந்த யக்ஞ பத்னிகள் வந்து அப்படி ஓடி வராங்க. அந்த பகவான் இடைச்சேரிகள் கூப்பிட்டாங்கன்னா பசங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வராங்க. எல்லா யக்ஞ பத்னிகள் எல்லா பிராமண ஸ்திரீகளும் கொண்டு வரார்கள். அவர்கள் பக்தியில் உயர்ந்துட்டாங்க பார்த்தீங்களா. இந்த பிராமணர்கள் வீட்டில் அடைஞ்சு கிடந்து பகவத் தரிசனமற்றவர்களாக, பகவானுக்கு அது மட்டும் இல்லை பாகவத் அபச்சாரம் செய்தவர்களாக, அதாவது அவர்களுக்கு உணவு கேட்டும் கொடுக்காதவர்களாக, உதவி செய்யாதவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆனால் பிராமண பத்தினிகளுக்கு பெரும் பாக்கியம், கிருஷ்ணனை தரிசனம் பண்ணுற பாக்கியம், கிருஷ்ணனோட பேசுகிற பாக்கியம், கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதம் பெற பாக்கியம், கிருஷ்ணனுக்கு உணவு கொடுக்குற அந்த பாக்கியம். ஆஹா, என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள் அவங்களுக்கு. பக்தி தாங்க முடியும், பக்தினால் தான் பகவான் வசமாகுவான். வேறு அகம் பக்த பராதீனம், நான் பிராமண பராதீனம்னு சொல்ல பகவான், அகம் பக்த பராதீனம். பிராமண தெய்வமாக நினைக்கிறார் யாருன்னா பக்தியாக இருக்கணும். அந்த அதுவும் இந்த வேதாத்தியனம் உபநிஷத்துக்கள் அத்தியனம் எல்லாம் பண்ணியிருக்காங்க, ஜபம் ஹோமங்கள்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணிட்டு பக்தி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும் பகவானுக்கு. அந்த பிராமணுக்கு சமமானவன் வேறு யாருமே கிடையாது எனக்கு பிடிச்சவன்
அப்படின்ட்டு இதே பாகவத்தில் சொல்கிறாரு. பிராமணன் பிடிச்சேன்னு தான் சொல்கிறார். யாருன்னா பக்தி உள்ள பிராமணனை. ஆமாம், பக்தியை நிராகரிக்கிற பிராமணனை பகவான் சொல்லலை. ஏன்னா அப்படின்னா வந்து என்னென்னா விஸ்வவசுடைய புத்திரன் தான் ராவணன், ஆனால் ராம் பக்தி இல்லாதவனாக இருந்தான், அவனுக்கு பிடிக்குன்னு பகவான் சொல்லலை. ஆனால் விபீஷணனை பகவான் சேர்த்துட்டார். அப்போ பிராமண குலத்தில் பிறந்த ஆனால் அவன் ராட்சச சுபாவம் உடையவனாக இருந்தான். ஏன்னா பக்தி இல்லைன்னா அது ராட்சச சுபாவம் உடையவன் தான் மாறிடும். ஹிரண்யகசிபு அப்படி தான் அசுர சுபாவம் உடையவனாக மாறிட்டான். ஆனால் அசுர குலத்தில் பிறந்தவன் தான் பிரகலாதன், அவனுடைய பிள்ளை தான். ஆனால் பரம பாகவதனாக இருந்தாலும் பகவான் அவனை ஏற்றுட்டார். பக்த சக்கரவர்த்தியாக்க முடி சுட்டினார். யோசித்து பார்க்கணும், எது முக்கியம்? பக்தி தான் முக்கியம். பிராமணன் முக்கியம் இல்லை, சத்திரிய முக்கியம் இல்லை, வைசியன் முக்கியம் இல்லை, நீ எந்த ஜாதியானா இருக்கணும், ஜாதி அபிமானம் முக்கியமே இல்லை. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி அவர்களுக்கெல்லாம் பாகவத்தில் பிரவேசிக்க அதிகாரம் இல்லைன்றதை நான் கண் கூட உணர்ந்தேன். அதுக்காக சொல்கிறேன். அந்த பிராமணர்கள்லாம் பாராயணத்தை கூப்பிட்டா வரமாட்டாங்க. அவங்க ஜாதியை பார்க்குறாங்க, படித்தவங்களாக பார்க்குறாங்க. படிக்கலைன்னா அவங்க கூட படிக்க முடியாது அப்படின்றாங்க. இது என்னன்னா பகவானுடைய மாயை. அப்படி அப்படி பக்த சங்கத்தில் நெருங்க விடாதபடி, பக்தியை சுவைக்க முடியாதபடி, அந்த பாராயணத்தில் கலந்து கொள்ள முடியாதபடி அவர்களை தடுக்கின்றதுன்னு அர்த்தம். அவர்களுடைய மாயை. நம்ம வருத்தப்படக்கூடாது. என்னடா நம்ம கூப்பிட்டா வரலையேன்னு. வரலன்னா சந்தோஷம், நமக்கு கிடைச்சது பாக்கி, நம்மளுக்கு அடிச்சது லாட்ரி. நல்லா நம்ம பாராயணம் நிறைய பண்ணினே இருக்கலாம், ஆனந்தமாக அனுபவிக்கலாம். யார் வந்தானா வரலன்னா, அவர்கள் ஜாதி அபிமானத்தினால வரலன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நாங்கள் பிராமணர்களோடு தான் பழகுவோம். பிராமணர்கள் வந்து அவங்க பக்தர்களோடு பழக மாட்டோம். நாங்கள் பிராமணர் அதுவும் பக்தர்கள் பிராமணர்களாக இருந்தால் தான் அங்கே சங்கம் கொள்வோம், இல்லைனா கொள்ள மாட்டோம்னா போ. அதனால் பக்திக்கு அடியன் வந்து என்னென்னா, பிராமணத்தில் போய் நான் கற்றுக்கல பாகவதம், அந்த சம்ஸ்கிருதம் நாலேஜ் பகவானே கொடுத்த நாலேஜ் தான் இந்த பக்தி. பக்தியும் கொடுத்தான், பாகவதத்தையும் கையில் கொடுத்தான், அதில் உள்ள சாரமான விஷயத்தையும் தெரிஞ்சிக்கவும் பகவான் வச்சான். நாம சங்கீர்த்தனமும் பண்ண வச்சுருக்கான். என்ன சாரமாக பாகவத்தில் அதை பழிஞ்சு பகவான் கொடுத்துட்டான். மகான்கள் மூலமாக, உண்மையான சாதுக்கள் மூலமாக. அவர்களும் பிராமணர்கள் தான், ஆனால் உண்மையான சாதுக்கள். ஜாதி அபிமானம் கொண்டவர்கள் கிடையாது. அவர்கள் மனசில் நினைக்கிறது தான் வாக்கில் பேசுவாங்க, வாக்கில் பேசுறது தான் செயலில் செய்வாங்க. அப்படியேப்பட்டவன் தான் உண்மையான பிராமணன். அப்படியேப்பட்டவர்கள் வாக்கில் நான் பாகவதம் கேட்டிருக்கேன். அதனால் எனக்கு தெளிவாக இருக்கிறேன், கிளியராக இருக்கேன். சில பேர் வாக்களவில் பேசுவாங்க, நடைமுறையில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க. மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி வந்தபோது சொன்னதெல்லாம் போச்சு. என்னது? மேடை ஏறி பேசும்போது ஆறு போல பேச்சு, கீழே இறங்கி வந்தபோது சொன்னதெல்லாம் போச்சு. எப்படியாப்பட்ட பிராமணர்களே நான் பார்க்குறேன். உபன்யாசம்லாம் பண்ணுறாங்க, ஆனால் கிட்ட போனால் நம்மளை எட்டி ஒதிக்கிறாங்க, தூரம் தள்ளுறாங்க. ஆமாம், ஐயோ வரதா அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, அங்கே போனோம், இங்கே அங்கேயே இது போல் பிராமணர்கள் பார்க்குறேன். அப்போ அவரெல்லாம் வந்து பக்தர்களோடு சேர்ந்து பாகவதம் படிக்கிறதோ, பக்தர்களோடு சேர்ந்து ராமாயணம் படிக்கிறதோ விரும்பலை. பிராமணனா அங்கே போகலாம். இன்றைக்கி நிறைய குரூப்ஸ் நடக்குது. அவங்களாம் ஜாதி அபிமானம் கேட்குறதே கிடையாது. எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க, பாகவதம் படிக்க வைக்கிறாங்க, ராமாயணம் படிக்க வைக்கிறாங்க, நடக்குதே. இப்போது அவங்களாம் ஜாதியெலாம் பார்க்குறது இல்லையே. ஜாதி கேட்குறதே தப்பு. ஏன்னா பக்தி இருக்குதான்னு தான் கேட்கணும். பக்தி இருக்கிற கேட்கறது வேணாம். அவங்களுடைய நடைமுறையிலே பார்த்தாவே தெரியும், அவங்க பக்தரெல்லாம் பக்தி இல்லாதவங்களாம் தெரியும். அவங்க வந்து வார்த்தைகளை பிராமணன் மாதிரி பேசணும், அவா இவான்னு பேசணும், அப்படிலாம் பேசினா தான் அவள் பிராமணன். அப்படி பிராமணனாக இருக்கணும் முக்கியம் இல்லை, வைஷ்ணவனாக இருக்கிறது தான் முக்கியம். பிராமணன் முக்கியம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்க. வைஷ்ணவனாக இருக்கும். அவன் வந்து அவா இவான்னு பேசணும், பிராமணன் மொழியில் பேசணும். அப்படிப்பட்டவனாக இருந்தால் அவங்கள நம்ம ஏற்றுப்போம். இதே சமயத்தில் மற்ற இதில் இருந்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஏற்றுக்காட்டி போ, பகவான் ஏற்றுக்கின்றானே. எங்களை பகவான் வந்து அப்படியே சிரசு மேலே வச்சு கொண்டாடுறானே இப்படிப்பட்ட பக்தரில். அவனுக்கு பகவான் ரொம்ப பிடிக்கும் அவனை. அவங்களுக்கு ஏன்னா மற்றவங்களால ஆக வேண்டியது ஒன்றுமே இல்லை. இப்போ நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இது மாதிரி பக்தி அப்படிப்பட்ட பிராமணர்கள் திமிர்னால, ஜாதி அபிமானத்தினால இப்படி பக்தி இழந்து வாழ்நாள்லாம் இப்படி காலமெல்லாம் வீணாக்கிட்டோம். இப்போ பேரம்பேத்திங்களோட கொஞ்சம் வயசான காலத்தில் கூட இந்த பிராமண அபிமானம் கொண்டவர்களாக அவர்களால் அந்த திருத்த முடியலை. பற்றி அப்படி இருக்கிறாங்களே, பக்தி இப்படி காலத்தெல்லாம் வீணடிக்கிறாங்களே, பக்தியில் கலந்து கொள்ளாமல். எப்படின்னா பாகவத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க, பாராயணத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, ராமாயணம் பாராயணத்துக்கு கூப்பிட்டாலும், பாகவத பாராயணத்துக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. அந்த ஜாதி அபிமானத்தில் அவங்களாம் வந்து என்னென்னா, இவங்களாம் படிக்க தெரியாதவங்க இருந்தால் படிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்புறமா ஜாதி இருந்தால், இப்போ நான் சொன்னல பல்லாவரத்தில் ஒருத்தர், அவங்க வந்து என்னென்னா ஜாதி பார்க்குறாங்க,
ஜாதி அவர் வேறு ஜாதியில் இருக்கார், அதனால் அந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணாலும் நான் வரமாட்டோம். ஏன்பா சுந்தரகாண்டம் உன்னால் படிக்க முடியுமா? முதல்ல படிக்க முடியுமா? ஒரு அத்தியாயம் உன்னால் படிக்க முடியுமா? முதல் சர்க்கமே வந்து பெரிய சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் படிக்க முடியுமா? ஆனால் அங்கே படிக்கிறவர் பார்த்தா ஸ்பஷ்டமாக படிக்கிறேன். சுந்தரகாண்டத்தில் தாம்பரத்தில் முத்துன்னு ஒருத்தர் வீட்டில் படிக்கிறார். அது ஸ்பஷ்டமாக படிக்கிறார், நல்லா படிக்கிறார், ஃபஸ்ட் கிளாஸாக படிக்கிறார். ஆனால் ஜாதியில் பார்த்தா பிராமணன் இல்லை. அவ்வளோதானே, ஜாதியில் தானே பிராமணன் இல்லை. ஆனால் பாகவத் பக்தி பண்ணுறார் இல்லையா? ஐயோ பாகவத ராமாயணம் நல்லா அருமையாக பாராயணம் பண்ணுறார். அவர் பிராமண ஜாதி இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பல்லாவத்தில் கூப்பிட்டா என்ன பண்ண, வரமாட்டேன், இல்லை எனக்கு வேலை இருக்குது, நான் அங்கே போகணும் இங்கே போகணும், வரமாட்டேன்னு எப்படி சொல்லுவாங்க, அப்படி இப்படின்னு ஏதாவது தட்டி கழிக்கிறாங்க. இதே வேறு யாருன்னா வச்சுங்க, லொங்குலுங்குன்னு அந்த கால் நொண்டியாவது, அந்த கால் சரியில்லைன்னா கூட அப்படி ஓடுறாங்க. அந்த கால் சரியில்லை அவங்களுக்கு ஊனி நடப்பாங்க. ஆனால் வேறு யாருன்னா அங்கே பிராமணராக இருக்கணும், அவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்கன்னா அங்கே லொங்குலுங்குன்னு அப்படி பையை கட்டின்னு அப்படி ஓடுறாங்க. லொங்குன்னு தாங்கியாவது எப்படியாவது ஓடுறாங்க. ஏன் இப்படி ஒரு ஜாதி அபிமானம், ஜாதி வெறியில் இருக்கீங்க? இந்த ஜாதி வெறி வந்து ஒரு பலனையும் கொடுக்காது, பக்தியும் கொடுக்காது, பக்தியும் கொடுக்காது, முக்தியும் கொடுக்காது. நமக்கே அது பிரயோஜனம். அதான் சொல்கிறேன், தன்னையே பரிசுத்தப்படுத்தி கொள்ள மாட்டான் அந்த பிராமணன். ஆனால் இந்த சண்டாளன் மனம் வாக்கு காயம் முக்கரணங்களால் ஈடுபடுறவன் குலபாவனகா, அவன் குலத்தையே பரிசுத்தம் பண்ணிடுவான் பக்தி இருக்கிறவன். ஆனால் இந்த பிராமணன், ஜாதி அபிமானம் கொண்ட பிராமணன், இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, அவர்லாம் வந்து என்னென்னா தன்னையே பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது. அவருக்குள்ளே பார்த்தா பணத்தாசை இருக்கும், பணத்தை தேடி ஓடுவாங்க. ஆனால் அற்பமான பணத்துக்காக எதை வேணாலும் செய்யறதுக்கு, எந்த வேலை வேணாலும் செய்யறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்படியேப்பட்ட வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட தனக்கு தெரியாத வேலைலாம் கூட செய்கிறாங்க. அதெல்லாம் ஏதோ செய்து அப்படி பழைக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, தனக்கு தெரிஞ்சதோ தெரியாது எப்படியோ ஒரு வேலை செய்து பணம் வேணும் அவங்களுக்கு. அவ்வளோதான், அன்னைக்கு பணம் வேணும். அதுக்கு தான் பணத்துக்காக பாடுவாங்க, பணத்துக்காக மற்ற எல்லாம் வேலைகளும் செய்வாங்க. நம்ம அந்த வேலைக்கு போகணும், இந்த வேலைக்கு போகணும், ஏன்னா பணம் அதான் முக்கியம். அவர் தெரிஞ்ச தொழிலே இருந்தாலும் சரி, அந்த பணத்துக்காக தான் அந்த தொழிலாம் செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க பிராமணர்கள். அப்படியேப்பட்ட ஏன் அது சொல்ல வரேன்னா, நமக்கு இது மாதிரிலாம் உலகத்தில் இருக்காங்க. நான் இப்போ வந்து என்னன்னா தோஷத்தை மட்டும் சொல்கிறதுக்காக விரும்பலை. இது மாதிரி அசத் சங்கத்தோட, அவர் பிராமணர்களே ஆனாலும் இது மாதிரி அசத் சங்கத்தெல்லாம் ஜாக்கிரதையாக பழகணும் அப்படின்றதுக்காக தான் சொல்ல வரேன். ஜாக்கிரதையாக இருக்கணும். இவர்களெல்லாம் பிராமணர்கள் நினச்சிடாதீங்க. மனசால் கூட தயவுசெய்து இவரெல்லாம் சிறந்த பிராமணர், சிறந்த பக்தர்கள் நினச்சிடாதீங்க. அவங்க பார்த்தா பக்தி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களும் பார்த்தா நல்லா பேசுவாங்க, நல்லா எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பார்த்தா நோக்கெல்லாம் பார்த்தா பணத்து மேலே குறியாக இருக்கும். அவர்களுடைய அந்த அந்த இப்போ நான் சொல்ல இல்லையா, அப்படிப்பட்ட பிராமணருடைய பசங்களாம் கூட கச்சேரி பாடுறாங்க, பஜனை பண்ணுறாங்க, பாட்டெலாம் பாடுறாங்க. பணம் கிடைக்கும் இல்லையா, அதுக்காக பாடுறாங்க. அந்த பணத்துக்காக பாடுறது நல்ல பாடல், நல்லா பாடுவாங்க. அந்த பாடல் எதுக்காக பாடுறாங்கன்னா பக்தியோடலாம் கிடையாது. சிரிச்சு 4 பேர் நம்மளை பார்க்குறாங்களா, புகழ்ச்சிக்காக நம்ம நல்லா பார்க்குறோம், நம்ம பாடுறோம், நல்லா பாடுறோமா, நம்ம நல்லா பாடுறோம், நம்ம எல்லோரும் பாடுறோம், எல்லாம் கை தட்டுறாங்களா, சரி, நம்ம போனால் சன்மானம் கொடுப்பாங்களா, பணத்துக்காக. அது மாதிரி தான் ஆட்களோட தயவு செய்து நம்ம பக்தி ஸ்பாயில் ஆகிடும் அவங்களோட தொடர்பு கொண்டான். அதனால் உண்மையான பக்தி பண்ணுறவங்க இது மாதிரி ஆசாமிகள் இடத்துல போகக்கூடாது. அதே பணத்துக்காக பாகவதம் சொல்கிறாங்கன்னா, பணமே குறியா 8வது நாள் சன்மானம் எவ்வளோ கொடுப்பாங்க அப்படி எதிர்பார்த்து பாகவதம் சொல்கிறாங்கன்னா, அவங்க கேட்டுனே வருவாங்க. வரும்போதே எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்தா தான், இவ்வளோ பணம் கொடுத்தா நான் 70,000 1,00,000 கொடுத்தா நான் பாகவத்துக்கு வந்து மூலப்பாராயணத்தோடு வந்து பாகவதம் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு எனக்கே சொல்லியிருக்காங்க. எனக்கு என் காதப்படி கேட்டிருக்கேன், நான் கேட்டதுக்கே சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க பாகவதம் கேட்டோம்னா விப்ரைர் பாகவதி வார்த்தா, அது கலியுகத்தில் நடக்கும்னே சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட பிராமணர்கள் வந்து கணலோபேன பணத்துக்காக பாகவதம் சொல்லுவாங்க. அங்கே கதாசார ஸ்ததோகதா, அந்த கதையுடைய சாரமாகிய பக்தி உண்டாகாது. பணத்துக்காக வந்து பஜனை பண்ணுறாங்க, பாடல் பாடுறாங்க. சில பஜனை கோஷ்டிலாம் இருக்குது, அவங்கள பணத்துக்காக அங்கங்கே போய் பாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பக்தி இருக்காது. பக்தி நம்ம கேட்குறவங்களுக்கும் பக்தி வராது, அவங்க பாடுறவங்களுக்கும் பக்தி இருக்காது. பாடுறவங்களுக்கு பக்தி இருந்தால் தான் கேட்குறவங்களுக்கு பக்தி வரும். அதே மாதிரி உபன்யாசம் பண்ணுறவங்களுக்கு பக்தி இருந்தால் தான் நம்ம கேட்குறவங்களுக்கும் பக்தி உண்டாகும். பாகவதமோ ராமாயணமோ
யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கே பக்தி இல்லைண்ணே. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது கூடாஞ்சேரியில் சுபாஜி மாதாஜி சொல்கிறாங்க, சுபாஜி மாமி சொல்கிறாங்க, அருமையாக சொல்கிறாங்க ராமாயணம். கேட்குறதுக்கே ஆனந்தமாக இருக்குது. அது பக்தியோடு சொல்கிறாங்க, அது கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்குது இல்லையா? அது மாதிரி ஸ்ரீ அண்ணா சொன்னாருன்னா கேட்டால் அப்படியே பக்தி வராதவங்களுக்கே, பக்தினா கிருஷ்ணனே யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஸ்ரீ அண்ணானுடைய உபன்யாசம் கேட்டாங்கன்னா, பாகவதம் கேட்டாங்கன்னா பிச்சின்னு வரும் பக்தி. அப்படி பக்தி வரும். அது மாதிரி கதை சொல்லணும். முரளிதரர் சுவாமிஜி மதுரமாக சொல்லுவார். அந்த அருமையாக அந்த அவர் சொன்னார்னா எளிமையான தமிழில் அப்படி பக்தருடைய சரித்திரங்கள் சொல்லும்போது நம்மளுக்கு பக்தி அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துடும். அப்படி கதை சொல்லுவார் முரளிதர சுவாமிஜி. இருக்காங்க இல்லையா? இல்லையா? என்ன இதுபோல் மகாத்மாக்கள் இருக்காங்களே, இல்லாமல் இல்லையே. இவங்களும் பிராமணர்கள் தானே இருக்காங்களே. ஆனால் எல்லோரும் ஒன்றா இணைக்கிறாங்களே, ஜாதி அபிமானம் இல்லாமல் எல்லாரையும் ஒன்றா இணைக்கிறாங்களே. அப்புறம் எல்லாருக்கும் நல்லா பேசுகிறாங்களே. ஆனால் யாரோ இந்த அதான் சொல்கிறேன், இந்த அறவைக்காடுன்னு சொல்கிறேன் இல்லையா, நிறக்குடம் தளம்பாது அரைக்குடம். இந்த அரைக்குடம் தான் சில பேர் என்ன பண்ணாங்க, அவங்களாம் நாங்கள் பிராமணர்கள், நாங்கள் இந்த கோஷியில் கலந்துக்க மாட்டோம், நாங்கள் இங்கே பாராயணம் போது வரமாட்டோம், நாங்கள் பக்திக்கு வரமாட்டோம், இது மாதிரிலாம் சொல்லின்னு இருக்காங்க, சொல்லின்னு தெரியுறவங்க இவங்களாம். அதில் பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. அதில் பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க. அவங்களாம் 1008 கேள்வி கேட்பாங்க. இது என்ன, இது நீங்கள் யார், நீங்கள் என்ன அப்படி இருந்தால் தான். ஏங்க பாகவதம் பாராயணம் பண்ணுறோம், வேணும்னா கலந்துங்க, வரகாட்டி போங்க, அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். பாகவதம் நடக்குது. யார் பண்ணுறாங்க? பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா, இதெல்லாமே அவனுக்கு பதில் சொல்லி உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, இது என்ன கோல், இது என்ன நோக்கம்? ஏமா பாகவதம் பாராயணம் பண்ணுறதுக்கு என்னக்கா நோக்கம் வேணும்? ஒரே நோக்கம் தான், கிருஷ்ண பக்தி தான். வேறு என்ன நோக்கம் வேணும்? அதுக்கெல்லாம் கேள்வி. நம்ம குரூப்பில் போனால் இது போல் 1008 கேள்வி கேட்குறாங்க. சில லேடிஸ், சில மாமிங்கெல்லாம் கேட்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் கேட்குறாங்க? அப்படின்னா அவங்க பக்திக்கு வரமாட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் மற்றவங்களாம் என்னென்னா ஒன்றுமே கேட்குறதில்ல, அவங்க பாட்டுக்கு பாகவத பாராயணம்னா உடனே கலந்துக்கிட்டு அருமையாக பாகவத பாராயணம் பண்ணுறாங்க, கூட சேர்ந்து பாராயணம் பண்ணுறாங்க, சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க. மறுபடியும் எப்போ வைப்பீங்க, எப்போ பாகவதம் வைப்பீங்க, மறுபடியும் எப்போ வைப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர்கள் பக்தர்களா? இவங்க 1008 கேள்வி கேட்டுன்னு இருக்காங்களே, இவங்க பக்தர்களா? யாரோ ஒரு டாக்டரு, அந்த பெண்மணி, அந்த மாமி, அவங்க ஏதோ டாக்டரா இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், அவங்களாம் பார்த்தோன்னா இது போல் இது என்னது, அது என்னது, இது என்னது, அது எப்படி, இது எப்படி, என்ன நோக்கத்துக்காக பண்ணுறீங்க, இதெல்லாம் என்ன நோக்கம் வேணும்? பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கு என்ன நோக்கம் வேணும்? நம்ம குரூப்பில் போனால் 1008 கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் பொறுமையாக பதில் சொல்லின்னு வந்தேன். கடைசியில் என்னென்னா அவங்க லெஃப்ட் ஆகிட்டாங்க, அந்த குரூப்பில் விலகிட்டாங்க. இதுக்கு தான் அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. வரமாட்டாங்க. ஆக மொத்தம் இது மாதிரி கேள்வி கேட்குறவங்க வரமாட்டாங்க. வரவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. டக்குன்னு ஜாயின் பண்ணுவாங்க. அவங்க பாடு என்னென்னா பாராயணம் பண்ணிட்டு மறுபடியும் எப்போ வைப்பீங்க பாராயணம், எப்படி மறுபடியும் எப்போ பாராயணம் வைப்பீங்க, அந்த ஆவலோடு இருப்பாங்க. நீ என்ன ஜாதி, உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, நீ என்ன இது, யார் வச்சது, என்ன பண்ணுற, இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி கேட்க மாட்டாங்க. பக்தியாக உடனே பிச்சுட்டு வரணும். எப்படி அவள் இடைச்சேரி பசங்களா, அவள் கிருஷ்ணன் கூப்பிட்டானா இல்லை பொய்யா இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கோபிகள் அந்த யக்ஞ பத்னிகள்லாம் அப்படியே ஓடியாந்தாங்க. அப்படி மழை திறந்த வெள்ளம் மாதிரி அப்படி ஓடியாந்தாங்க. பார்த்தீங்களா? கிருஷ்ண பக்தினா கிருஷ்ணா வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே சாப்பாடு மூட்டை கட்டின்னு ஓடியாண்டாங்க. பார்த்தீங்களா? என்ன ஜாதி மதம் ஏதாவது பார்த்தாங்களா, கேள்வி கேட்டாலும் எங்கே தெரிஞ்சா ரொம்ப தூரம் இருக்கானா, அவர்கள் இங்கே வர சொல்லி கிருஷ்ணனை மட்டும் வர சொல்லி நீங்களாம் வராதிங்க பசங்களை அப்படின்னு ஏதாவது சொன்னாங்களா? அவங்க ஏதாவது வர வச்சாங்களா? எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், ஆனால் வெளியிலேருந்து தான் சாப்பிடணும், உள்ளே சேர்க்க மாட்டோம் அப்படிலாம் சொன்னாங்களா அந்த யக்ஞ பத்னிகள்? இன்றைக்கும் இருக்கு இல்லையா? வெளியில் உட்கார வச்சு தான் அப்படி சாப்பாடு போட்டால் வெளியிலே, அதுவும் கைப்படாமல் அப்படி தீர்த்தெல்லாம் பற்றக்கூடாது. அப்படின்லாம் இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா? எவ்வளோ மாமிங்க இருக்கா, மாமாங்க இருக்காங்க. அப்படி கைப்பற்றக்கூடாது. உத்தரவு அங்கேயே வர என்னையா மனுஷன் தானே அவனும் மனுஷன் தானேயா? தீட்டாயிடுமா? எப்போ இந்த நினைப்பு உனக்கு உள்ளே வந்தது? நீ தான் ஒன்று ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசுறதே எங்களுக்கு தீட்டு. ஆமாம், எப்போ இந்த நினைப்பில் இருக்கோ, அவன் தீண்ட தகாதவன் சொல்லிட்டு நீ சொல்கிறியோ, அப்போ நீ தீட்டாயிட்ட. உங்களை பேசினா எங்களுக்கு தீட்டு. அப்படியேப்பட்டவங்களுக்கு நம்ம தீட்டு. ஃபஸ்ட்டு கைப்பற்றக்கூடாதான், தெரியாமல் தொட்டக்கூடாதான். அது மாதிரி இருக்காங்க. ஒரு பெண்ணு அது ராமநாமத்தில் போனேன். அப்போ தான் ஆரம்பத்தில் போயிருக்கேன். ஒரு பெண் என்னவோ அந்த பெண் கூட பிகாம் படிச்சுருந்தது. அப்போது பிகாம் படிச்சுன்னு இருக்க ஒரு பொண்ணு. அது என்னென்னா அந்த பஜனை கரத்தால் சொல்லுவாங்களே, கரத்தால் பஜனை அடிப்பாங்களே, அந்த கரத்தால் அது என்ன பண்ண சரின்னு
அந்த பெண்ணை அடிச்சிருந்த அந்த கருத்தால் வந்து சரி லாஸ்ட்டில் முடியும் போது என்னென்னா யாருக்கையோ இந்தாங்க அது எடுத்து அந்த பொட்டியில் வச்சுடுங்க, முடிஞ்சிச்சு, பஜனை முடிஞ்சிச்சு, சரி அது கருத்தால் வந்து எல்லாத்தையும் அந்த பொட்டியில் வச்சுடுவாங்க. அந்த பொட்டியில் கொடுக்கறதுக்காக நடுவில் நான் நின்னேன். நடுவில் நின்ன உடனே நம்ம கண்ணங்கரையில் இருக்குமா, அம்மா பார்த்து என்ன பண்ணாங்க அந்த அம்மா, சரி கொடுமா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னா, இல்லை அவர்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பிராமணர் அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னேன். கொடுக்கறதுல என்ன இருக்குது? அந்த பஜனை பண்ணக்கூடிய அந்த கருத்தால் சரி குடும்பம்னு கையில் கேட்டால் இப்படி மேலே தூக்கி இப்படி போடுறாங்க. அந்த விரலில் பற்றக்கூடாதான், என் கையில் அந்த விரலில் பற்றக்கூடாதான். அதனால் மேலே ஜாகிரதையாக தூக்கி போடுறாங்க அந்த கருத்தால் போட்டு. அப்புறம் நான் பார்த்தேன், சரி நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், இப்போ தான் நம்ம ராமநாமத்துக்கு வந்திருக்கோம் மாம்பழத்தில், சரி திடீர்னு நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரி நான் சொல்லியிருப்பேன், ஏம்மா இந்தா நீயே கொடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த பெண்களே கொடுத்துருப்பேன் அந்த கருத்தால், நீயே கொடுத்துக்க அப்படின்ட்டு. ஆனால் சரி வேண்டாம், அது அவமதிக்கிற மாதிரி ஆகிடும்னு சொல்லி அப்படி அவமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி வாங்கி நான் பண்ணேன். அப்புறம் அந்த பிராமணருக்கு கொடுத்துட்டேன். அப்போ தான் புரிஞ்சு ஒரு நிமிஷம் அந்த பெண்ணை பார்த்தேன். மரிசி கேட்டால் பிராமணர், அவங்க அம்மாலாம் நல்லா பேசினாங்க எங்களை, அவங்க அம்மாலாம் நல்லா பேசுவாங்க. அந்த பெண்ணு பிராமண ஸ்திரீ, அந்த பெண்ணு அந்த மாதிரி பிகாம் படிக்கிறாங்களாம். அது வந்து என்னென்னா மேலே தூக்கி போட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா நல்லா இப்போ பேசுனேன், அப்புறமா வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு, அது வேறு விஷயம் சொல்கிறேன் இத்தனைக்கும். ஆனால் அந்த ஜாதி அபிமானம் அதுதான் கூடாதுன்னு சொல்கிறேன். அப்புறம் அவங்க அம்மா நல்லா பேசினாங்க எங்களை, அவங்க அம்மா வந்து சாதாரணமாக பேசுவாங்க. அந்த பெண் அது மாதிரி தூக்கி போட்டாங்க எப்படி அந்த கருத்தால். அப்போ எவ்வளோ ஜாதி அபிமானம் இருக்குது பாருங்கள் உள்ள அந்த ரத்தத்தில். அது இருக்கிற வரைக்கும், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் பகவான் கிட்ட வரமாட்டான். அதெல்லாம் விட்டால் தான் பகவானை அடைய முடியும். அவருக்கு பக்தியும் வராது, கஷ்டங்கள் மேலே கஷ்டங்கள் தான் வரும். பகவான் அவர்களை ரட்சிக்கவும் மாட்டான். பகவான் ரட்சிப்பான் யாருன்னா பக்தரில் தான் பகவான் காப்பாற்றுவோம். ஆமாம், அவர்களுக்கு ஆபத்தும் வரும், ஆனால் பகவான் ரட்சிக்க மாட்டான். அதே சமயத்தில் ஆபத்துலேருந்து யார் விடுவிப்பானா? பகவான் பக்தரில் தான் விடுவிப்பான். பக்தரில் தான் பகவான் விடுவிப்பான். இதெல்லாம் நடந்த விஷயம். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒன்று கூட போய் கிடையாது, நடந்த விஷயம், அத்தனையும் நடந்த விஷயம். அது மாதிரி வந்தாங்க. அவங்க தான் வந்து கடைசியில் இந்த சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுறதுக்கு அதை சொன்னாலே அவங்க அம்மா பேசுனாங்க. அவங்க தான் வந்து சுந்தரகாண்டத்தை கூப்பிட்டா இது மாதிரி சொல்கிறாங்க, யார் படிக்கிறது? இவங்க படிக்கலையா? சரி இல்லை நான் வர முடியாதுன்னு சொன்ன இல்லை வேலை இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. கடைசி நாள் வரேன் அப்படின்னாங்க. கடைசி நாளும் வரமாட்டாங்க அவங்க. ஆமாம், அது மாதிரி கால் சரியில்லைனா கூட லொங்குன்னு எவனா ஓடுவாங்க, இது பண்ணுவாங்களே தவிர, ஆனால் பக்திக்கு வர முடியாது அவங்களால. பக்தியும் பண்ண முடியாது. கிருஷ்ண பக்தி, உண்மையான பக்தி வராது. அவங்களாம் ஏதோ கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதோ தான் பண்ணலாமே தவிர, 1000 தீட்சை எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாமே தவிர, உண்மையான பக்தியில் உருகிற அந்த ஹிருதயமானது கிருஷ்ணனிடத்தில் இந்த பேத மனப்பான்மை நீங்கினா தான் வரும். எல்லாரையும் ஒன்றுன்னு நினைக்கணும். நான் மனுஷன் மாத்திரம் இல்லை, நாய் பேய் கோழி எல்லாத்தையும் கூட, சகல ஜீவராசிகளே கூட அவளுக்குள்ளே கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு ஜாகதான். ஏகாந்த பக்தியில் கோவிந்தே எத் சர்வத்திர ததீக்ஷணம். எல்லாத்துலேயும் பகவானை பார்க்குற அந்த மனப்பான்மை வேணும். ஜாக்கிரதையாக இருக்கணும் இருக்கு. ஆனால் அதுக்காக வந்து பரதயோகேஸ்வரர் ஒரு மானிடத்தில் பட்டுதல் கொண்டு அந்த மானாவே பதிவு, அது மாதிரி ஜீவராசிகளத்தில் வந்து என்னென்னா ரொம்ப பட்டுதல் கொண்டு நான் அவள் தான் எல்லா ஜீவராசிகளும் தோஷ உபேக்ஷா தோஷ விதுஷா அப்படின்னு மகான்கள்லாம் என்னென்னா அப்படிப்பட்ட ஜீவராசிகளை புறக்கணிச்சுட்டா தோஷம்னு நினைப்பாங்க. அப்படின்றதுக்காக நான் இப்போ பட்டுதலோட ஓட்டின்னு என்ன ஆச்சு, அந்த மானவே பறக்கும்படி ஆகிடுச்சு இல்லையா? அதனால தான் நம்ம நாய் பூனை இவைகள்லாம் வச்சுன்னு வளரக்கூடாது. அப்படி வளர்த்தோம்னா அவைகளோடு பழகி கஷ்டம்னா அந்த புத்தி நம்மளுக்கு வரும். அப்புறம் மிருகமாக நம்ம பிறந்துடுவோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் பரதயோக சொல்ல. அதனால் கருணை காட்டலாம், ஆனால் ஒரு அளவோடு இருக்கணும். அதில் பட்டுதல் உண்டாக்குற மாதிரி இருக்கக்கூடாது. அவைகள்லாம் இருக்கணும். ஆனால் மனுஷனே மதிக்க மாட்டோம். அப்போ மிருகங்களை எங்கே மதிக்கிறது? நாய் பூனைலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு மனுஷனை மதிப்போம். மனுஷனே மதிக்க மாட்டோம். மனுஷர்களே ஜாதி பேதம் பார்க்குறோம், விரோத பாவத்தை பார்க்குறோம். இவன் பிடிக்காதவன், இவன் ஆகாதவன், இவன் நல்லவன் கெட்டவன் என்று நம்மளுக்குள்ளே பேதம் பார்க்குறோம். பகவான் யாரையும் நல்லவன் கெட்டவன் பார்க்குறதே இல்லை. அபிச்சேத் துராச்சார பஜதே மாமானின் விவாக சாதுரை வச்சம் அந்த அவன் சாதுர்கள் என்று தான் பகவான் ஏற்றுக்கிறான். புரியுதான்? இந்த ஜாதி அபிமானம் கொண்டவர்களுக்கு தான் சில பேருக்கு இப்போ நான் சொல்கிறது கசக்கும்.
ஆனால் ஜாதி அபிமானம் கொள்ளாதவர்களுக்கு, உண்மையை எடுத்துக்கிறவங்களுக்கு, பாகவத தர்மத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு நான் சொல்கிறது இனிக்கும். இதுதான் சத்தியம். இல்லை கிருஷ்ணனை நீ அடைய முடியாதே. நீ ஜாதி அபிமானம் கொண்ட கிருஷ்ணனை அடையவே முடியாது. கடைசி வரைக்கும் கிருஷ்ணன் உன்னை திரும்பி பார்க்க மாட்டானே. ஏதோ சில அதிசயங்களை கருத்துலாம் அதெல்லாம் எங்கள் அஷ்டமா சித்திகள் கொடுத்தா கூட பகவான் அனுகிரகம் பண்ணதாக கிடையாது அப்படின்னு சொல்கிறானே பகவான். இதே கீதையில் பாகவத்தில் சொல்லியிருக்கானே, அஷ்டமா சித்திகளும் அள்ளி கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்கள நான் சேர்த்துக்க. ஏன்னா துர்வாச மகரிஷி என்ன பண்ணார், அஷ்டமா சித்திகளும் அவருக்கு உண்டு, ஆனால் கடைசியில் பக்தி இல்லை அப்படின்னா பகவான் சேர்த்துக்க மாட்டான். ஆனால் அம்பரீஷனுக்கு அஷ்டமா சித்திகளும் கிடையாது, வைகுண்டத்துக்கு எல்லா லோகத்துக்கும் போகிறதுக்கு சக்தி கிடையாது, ஆனால் அவனுக்கு உள்ள பக்தி இருக்குது. அவனை தான் பகவான் ஆதரிக்கிறார். எல்லாம் துர்வாச துக்கமாக பண்ணகா, அவர் பிராமணர் தான். அம்பரீஷன் பிராமணன் கிடையாது, சத்திரியன், ஜாதியில் தாழ்ந்தவன் தான். அதனால் கைவிட்டாரா பகவான்? அவனுக்கு தான் பகவான் அனுகிரகம் பண்ணுறார். அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இருக்குது நிறைய. ராம். அதனால் பகவான் ராமாயணம், ராமருடைய வழியில் போகணும். அதே சமயத்தில் பக்தர்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே தேடி தேடி போகணும். பக்தர்கள் மட்டும் நம்ம தான் தேடி போயாகணும். துஷ்ட சங்கம் நம்மளை தேடி வரும், ஆனால் சத் சங்கத்தை நாம் தான் தேடி போயாகணும். சத் சங்கம் பிராப்தமாக ரொம்ப ரொம்ப துர்லபம். பகவான் கூட கிடைச்சாலும் கிடைச்சிடுவான், ஆனால் பாகவதர்கள் கிடைக்க மாட்டாங்க. பாகவதர்கள் யார்? பிராமணர்கள் கிடையாது, சத்திரியர்கள் கிடையாது, பக்தர்கள் தான் பிராமணர்கள். எந்த ஜாதியிலும் இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கினது. எந்த நிலையிலும் இருப்பாங்க, ஆனால் அவர்கள் பரம பாகவதர்களாக இருப்பாங்க. விதுரர் யார்? விதுரர் பிராமணரா? சூத்திரஸ்திரீன்னு அந்த மாதிரி சத்திரியம் கூட கிடையாது, சூத்திரஸ்திரீ. அந்த சூத்திரஸ்திரீயினுடைய வயிற்றில் பிறந்தவர் வியாசருக்கு விதுரர். அப்படிப்பட்ட சூத்திரனாக பிறந்தவர். அந்த சூத்திரஸ்திரீனுடைய வயிற்றில் பிறந்தவர், வேலைக்காரனுடைய மகனாக பிறந்தவர் விதுரர். ஆனால் அவர் தான் ஆலோசனைக்கு அடிக்கடி கூப்பிட்றார். அவர்கள் தர்மம் இருந்தது, பக்தி இருந்தது. பகவான் யார் வீட்டுக்கும் சத்திரியர்கள், உயர்ந்த சத்திரியர்கள், பிரம்மச்சாரியர்கள், பீஷ்மாச்சாரியர், துரோணாச்சாரியார், துரியோதனன் எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான், உயர்ந்த பதவியில் இருக்காங்க, புகழ் படைத்து இருக்காங்க, நல்லா கியாதியாக இருக்காங்க. ஆனால் அவ்வளோ கியாதியாக இருந்தால் கூட விதுரர் வீட்டில் பகவான் கூப்பிடாமே போகிறான். விதுரர் வீட்டில் போய் அங்கே போய் என்னென்னா ஏதாவது கஞ்சி இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிஞ்சு வயது கஞ்சி போட சொல்கிறான். அந்த கஞ்சி குடிச்சிட்டு அங்கே தூங்கி எழுந்து வரான் தூதுக்கு. விருந்து உபச்சாரம், வடை பாயசத்தோடு நல்லா விருந்து உபச்சாரம் பண்ணியிருக்கான் துரியோதனன் வீட்டில். போக மாட்டார். நீ பதவி, புகழ், ஜாதம் இதெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். ஆனால் ஒரு விதுரன் என்னன்னா அப்படி தன்னை கூணி குறுகி வினயமத்தோடு இருக்கக்கூடிய ஜாதியில் ஹீனராக இருந்தால் கூட அவரை தான் பகவான் தேடி போவார். கூணி சந்தனம் எடுத்து வந்த அவளை தானே, குப்ஜை தானே போய் கட்டி ஆலிங்கனம் பண்ணிங்கன்னா பகவான். யோசிச்சு பாருங்க. பகவான் கீழ்மகன் என்று எண்ணாது அவளுக்கும் இறங்கினான் இல்லையா பகவான் ராமச்சந்திரமூர்த்தி. குகனை போய் ஆலிங்கனம் பண்ணியிருக்கான்ல, கீழ்மகன் பார்க்கலையே. ஒரு வானரில் கூட போய் சக்கியம் பண்ணியிருந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட சுக்கிரீவனை போய் தன் ஃப்ரெண்ட், எனக்கு நீ ஃப்ரெண்டு, என்னுடைய சுகதுக்கங்கள் உன்னுடைய சுகதுக்கங்கள், உன்னுடைய சுகதுக்கம் என்னுடைய சுகதுக்கம் அப்படி தோல் மேலே கைப்பட்டுன்றானே. அவங்களாம் பிராமணர்களா? அவர்கள் பிராமணரோட உயர்ந்தவர்கள் வைஷ்ணவர்கள். பிராமணரோட உயர்ந்தவர்கள் யாருன்னா வைஷ்ணவர்கள். அதை புரிஞ்சுக்கணும். பக்தி பண்ணுறன்ற பேரில் பக்தியை கொச்சப்படுத்தக்கூடாது. பக்தி என்னென்னா எப்படி கொச்சப்படுத்துறேன்னா, ஜாதி அபிமானத்தினால பக்தி இவங்களுக்கு தான் பக்தி, அவங்களுக்கு பக்தி இல்லை. நான் அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பாகவதம் சொல்ல மாட்டோம், இவங்களுக்கெல்லாம் பாகவதம் சொல்ல மாட்டோம், நான் அவங்களாம் பேசினா பேச மாட்டோம், நான் இவங்களோட தான் பேசுவோம் அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா வச்சுங்களேன். அப்படிலாம் உபன்யாசம் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்போ தான் பார்த்தேன், சரி இது இப்படி தான் இருக்கும் பொழுது. அதனால் இன்னார் படிக்கலாம், இன்னார் படிக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. பாகவதத்தில் எல்லாருக்கும் அதிகாரம், எல்லாரும் படிக்கலாம். படிக்க தெரியாதவங்க தான் கண்டிப்பாக படிக்கணும். அவர்கள் படிக்க வரணும். அவரெல்லாம் படிக்க வரலன்னா அப்போ எப்படி தான்? அப்போது நான் படிக்க தெரிஞ்சவங்களோட தான் படிப்பேன் அப்படின்றார். நான் சொல்கிறேன், நம்ம குரூப்பில் இருக்கா பக்தி குரூப்பில், அவர் நான் படிக்க தெரிஞ்சவங்களோட தான் படிப்பேன் அப்படின்றாரு. அப்போ அவங்களாம் என்னென்னா ஃபோட்டோ விட்டுடுறாங்க. இந்த ஸ்ரவணம் நீ படிக்கலாம் கூட பரவாயில்ல, காதில் ஸ்ரவணம் பண்ணாலே, பாகவத பாராயணத்தை ஸ்ரவணம் பண்ணாலே பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? கிடைக்காது. கண்டிப்பாக இந்த ஜாதி அபிமானம் கொண்டவர்களுக்கு கிடைக்காது. இப்போ நான் சுந்தரகாண்ட பாராயணத்துக்கு நான் பல்லாத்தில் ஒரு மாமி கூப்பிட்டுன்னு சொன்ன இல்லையா, வரமாட்டாங்க. அதெல்லாம் கிடைக்காது. அதெல்லாம் ஸ்ரவணம் பண்ணுற பாக்கியம் கிடைக்காது. அதுவும் நேரில் ஸ்ரவணம் பண்ணுற பாக்கியம் கிடைக்காது. ஏதோ ஃபோனில் ஏதாவது கிடைச்சது எங்கேயோ அது கூட பாக்கியம்தான்.
அது கூட அதில் ஈடுபாடு உண்டாகாது அவங்களுக்கெல்லாம், நிச்சயமாக உண்டாகாது. இந்த ஜாதி அபிமானம் எல்லாருக்கும் உண்டு இருப்பாருங்க. இப்போ நான் மாம்பழத்தில் சொன்ன ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து என்னென்னா அந்த கரத்தால் வந்து இப்படி தூக்கி போட்டு நான் பிடிச்சிக்கணுமா. எனக்கு என் நிலமை பாரு, என் வயசுன்னா அந்த சின்ன பொண்ணு, அது பிகாம் படிக்குது அந்த பொண்ணு, அந்த பொண்ணு வயசுன்னா அது வந்து அப்படி தூக்கி போடுது, நான் அப்படி இப்போ கேட்ச் பிடிச்சிக்கினா அது இன்னொருத்தர்கள் கொடுக்கணும். அவங்க அம்மா மாதிரி தானே பொண்ணு இருக்கும், அந்த அம்மாவும் ஜாதி அபிமானம் கொண்டவர் தான். அவங்க தான் வந்து சுந்தரகாண்டத்தை கூப்பிட்டா கூட வரமாட்டேன்ட்டு, சரி ஓகே அவள் தான், இப்படி தான் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் வந்து என்னென்னா எதுக்காக ஃபஸ்ட்டு பக்தர்கள் நினச்சி எல்லாரும் பக்தர்களாக ஏற்றுக்க முடியாது. அவங்க வந்து என்னென்னா இந்த ஜாதியில் பார்க்குறோம் வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள விட்டு விலகி நமக்கு எங்கே போனால் பாகவத பாராயணம் பண்ணுறதுக்கு, ராமாயணம் பாராயணம் பண்ணுறதுக்கு அடைக்கலம் கிடைக்குதோ அந்த இடத்துல நாம் உயர்ந்த ஜாதியாக இருந்தால் கூட அந்த ஜாதி அபிமானத்தை தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு, அது வாசலில் செருப்புகளில் அந்த செருப்பு வர்ற இடத்துலையும் அந்த ஜாதி அபிமானத்தை வச்சுட்டு நாம் இப்போது கிருஷ்ண பக்தன் ராம பக்தன்ற நினைவோடு உள்ளே பிரவேசித்து அந்த பாகவதத்தில் ராமாயணத்தில் நம்ம கலந்துக்கணும். அப்படி கலந்துன்னா தீனத்துவ பாவனகா மனசா அஜயாத்து நிச்சலாமதிகி. அப்போ அந்த சலனம் நான் அந்த அபிமானத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நிச்சலமான புத்தியோடு வந்து பாகவதம் விஸ்வாசோ குரு வாக்கியேஷு. குரு யார்? பாகவதம் சொல்கிறவங்க. அவங்க பிராமணனா சத்திரியனா அதெல்லாம் முக்கியம் இல்லை, குருவானவர். இப்போ ராமானுஜாச்சாரியுடைய குரு வந்துன்னா பிராமணர் இல்லை, அவர் ஒதுக்குனாங்க அவங்க மனைவி, அதனால் மனைவியை ஒதுக்கிட்டு வந்துட்டார் அவர். ஸோ ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் சென்னை செய்தாரா இல்லையா? அவருடைய குருநாதர் பிராமணர் கிடையாது, ஆனால் வைஷ்ணவர். அதுதான் உடைச்சார் அவங்க ராமானுஜாச்சாரியார். அப்போ தான் அந்த இது பிராமண சத்திரிய அந்த பேதங்களை உடைச்சார் அவர். எல்லாரும் வைஷ்ணவனை ஆகலாம், எல்லாருக்கும் முத்திரஸ்தானம் கொடுத்து எல்லாரும் வைஷ்ணவர் ஆக்குறாரு ஸ்ரீ ராமானுஜாச்சாரியார் பிராமணன் பார்க்கல, எல்லாரும் பிராமணர் ஆகினார். எல்லாரும் பிராமணரில் எல்லாரும் வைஷ்ணவரில் ஆகினார். வைஷ்ணவனாக தான் முக்கியம். எங்கள் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் பார்த்தா ஜாதி அபிமானத்தோடு பழகுறாங்க. ஜாதி அபிமானத்தோடு தான் பழகுறாங்க, ஜாதி அபிமானத்தோடு பேசுகிறாங்க, ஜாதி அபிமானத்தோடு தான் நடந்துக்கிறாங்க. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் நம்ம பேசுறதே வேஸ்ட்டு. அதனால் பிராமணர்கள் மட்டும் பக்தர்கள் கிடையாது, நல்லா புரிஞ்சிடணும். பிராமணர்கள்லேயும் பக்தர்கள் இருக்காங்க, ஆனால் பிராமணர் மட்டும் பக்தர்கள் இல்லை. நிறைய கேசட்டில் பக்தர்கள் இருக்காங்க, நிறைய பக்தைகளும் இருக்காங்க, பக்தர்களும் இருக்காங்க. அவரெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்போ திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்த்து அவங்களுக்கெல்லாம் பக்தியை புகட்டணும், பக்தியை பிரச்சாரம் பண்ணணும். கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் பக்தி அவங்களெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? அவங்களுக்கெல்லாம் பாகவதம் படிக்க வைங்க, அவங்களெல்லாம் பகவத் தர்மத்தை சொல்லுங்கள். எல்லாருக்கும் இதில் அதிகாரம் உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம தான் இந்த சனாதன தர்மத்தை, நம்ம இந்து தர்மத்தை நம்ம தான் கோட்டை விட்டோம். ஏன்னா இவங்கள சேர்க்கக்கூடாது அவங்கள சேர்க்கக்கூடாது இந்த மடி இருந்தாலும் சொல்ல அந்த காலத்திலே இதெல்லாம் அந்த ஜாதி அபிமானம் பண்ணுறதுனால தான் நம்மளது அப்படியே க்ஷீணிச்சு போயிடுச்சு, நம்ம தர்மங்கள் அப்படியே கெட்டு போயிடுச்சு. நமக்கு தர்மங்கள் அப்படியே என்னென்னா அப்படியே மறைஞ்சி போச்சு. நிறைய மக்களுக்கு எடுத்து நம்ம தர்மங்கள் மாதிரி வேறு எதுவும் இல்லையே. இந்த சனாதன இந்த ஹிந்து தர்மத்துலேருந்து தான் மற்ற தர்மங்கள்லாம் வெளியே போச்சு, மற்ற தர்மங்கள்லாம் வெளியே போயிடுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தர்மத்தில் அவ்வளோ விசேஷங்கள், எல்லா சமத்துவம், எல்லா சமதர்மங்கள், எல்லா பொது தர்மங்கள் எல்லாமே நம்ம சத்தியம் வத தர்மம் சரி எல்லாமே நம்ம தர்மத்திலேருந்து போனது தான் மற்ற மதங்களுக்கெல்லாம். அப்படியேப்பட்ட தர்மம் இதில் இருக்குது, இதில் சொல்லாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் ஒதுக்கி வச்சதுனால மற்றவங்களுக்கு கிடைக்காமே போச்சு. அதனால் அவங்களாம் வந்து வேற ஒரு வழியில் வேற ஒரு பாதையில் தப்பான மார்க்கத்துலேயும் போகிறாங்க, ஏதோ சன்மார்க்கன்ற பேரில் வேறு ஏதோ மார்க்கத்துலேயும் போகிறாங்க. தப்பாக அவங்களே ஒரு மதத்தையும் உண்டாக்கிக்கிறாங்க தனித்தனியாக, புதுசாக போய் தனித்தனியாக. இப்போ நடந்துருக்கு, இப்போ புதுசாக ஏதோ மதங்கள் உண்டாயின்னு இருக்குது. அவங்கவுங்க ஒரு கேடுகிறேன் என்னென்னவோ உண்டாக்கிக்கிறாங்க புதுசாக. அது ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சு நாங்கள் இப்படி இந்த தெய்வத்தை கும்பிட்றோம், நாங்கள் அந்த தெய்வத்தை ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிட்றாங்க. ஏன்னா நம்ம சனாதன தர்மம் அவங்கள சேர்க்காததுனால சில பிராமணர்கள், நான் சொல்கிறதுனால எல்லாரும் இல்லை, சில பிராமணர்கள் அது மாதிரி அவர்களை அனுமதிக்காததுனால நாங்கள் அப்படிப்பட்ட இந்த இந்த கிருஷ்ண பக்தி ராமபக்தி எங்களுக்கு வேணாம், நாங்கள் வேறு பக்தி பண்ணுறோன்ட்டு வேறு மதத்துக்கு போயிடுறது. இது மாதிரி போனது ஏன் காரணம்? இந்த ஜாதி அபிமானம் தான் காரணம். அதனால தான் இப்படி சிதறி போச்சு. அருமையான தர்மங்கள் பாகவதத்தில் இருக்குது. பாகவதம் எல்லாருக்கும் அதில் எளிமையாக கொடுத்தோம்னா, மக்கள் எல்லாம் இந்த ராமாயணத்தை கொடுத்தோம்னா எவ்வளோ அருமையாக அனுபவிப்பாங்க தெரியுமா, எவ்வளோ பக்தர்கள் உண்டாங்க தெரியுமா. அதுக்கு தான் புறப்பட்டார்கள் மகாராஜ சத்குரு முரளிதர் சுவாமிஜி, ஸ்ரீ அண்ணா எல்லாரும் பாகவதம் கேட்கும்படி செய்தார். எல்லாருக்கும் பாகவத பிரச்சாரத்தை ஃப்ரீயாக விட்டார். இந்த ஜாதி அபிமானம் கொண்டவர்களுக்கு கிடையாது, இது பக்தர்களுக்கே உரியது இந்த பாகவதம்.
அதை புரிஞ்சுக்கணும். அதனால் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ 2-3 பேர் தான் நான் சொன்னேன் நினைக்காதீங்க. இப்போ நான் ஒரு மாமி சொன்னேன், ஒரு மாமா சொன்னேன், நம்ம பக்தி குரூப்லேயே இருக்கிற மாமா அவங்களெலாம் அவங்கள மட்டும் சொல்லலை. இது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. எனக்கு தெரியும். அவரை பற்றின நிறைய சொன்னால் உபன்யாசம் பெருசாக போயிடும். எத்தனையோ பேர் அது மாதிரி இருக்காங்க. 1008 கேள்வி கேட்பாங்க நம்ம குரூப்பில் வரும்போதே. 1008 கேள்வி. இந்த குரூப் எதுக்காக, என்ன இது அப்படி ஏங்க பாகவதம் படிக்கிறேன், வந்து கலந்துக்கொண்டு கூப்பிட்றேன். பாகவதம் வந்து படிக்கிறதுக்கு வந்து கலந்துக்க வேண்டியது. உங்களுக்கு படி தெரிஞ்சால் படிங்க, இல்லைன்னா லிசன் பண்ணுங்கள், ஒன்லி அப்சர்வேஷன், இல்லை சிரவணம் மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? இருக்க மாட்டாங்க. நோண்டி கேட்டு கட்சியில் என்னென்னா அவங்க நம்மளையும் கெடுப்பாங்க, நம்மளையும் படிக்க விட மாட்டாங்க. அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருப்பாங்க, நம்மளையும் நிம்மதியாக படிக்க விட மாட்டாங்க. ஒரு பாகவதம் பாராயணம் பண்ணும்போது எத்தனை கேள்வி வருது தெரியுமா? 1008 ஃபோனு அவ்வளோ வந்து கேட்குறாங்க. இது என்னது, இது எதுக்கு, எப்போ பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, நீ யார், எந்த ஊரில் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் நோண்டி கேட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் கட்சியில் பாகவதத்துக்கு வரைய மாட்டாங்க, நம்மளையும் பாகவதம் படிக்க விட மாட்டாங்க. அதுமாதிரி கால்ஸ் வந்தால் உடனே கட் பண்ணிவிடுவேன். இப்போ 2 ஃபோன் இருக்குன்னா 2 ஃபோனில் ஒரு கால்ஸ் வந்து தான் டக்குன்னு உடனே அந்த ஃபோனை கட் பண்ணிவிடுவேன். கட் பண்ணிட்டு சைலண்ட்டை போட்டுருவேன். அதுமாதிரி கால் பண்ணி தேவையில்லாத விசாரணை பண்ணுறாங்க. நம்ம பாகவதம் படிக்கிறோன்னா குரூப்பில் சரி வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்றோன்னா அவங்கள வந்து தேவையில்லாத கேள்விகள் கேட்குறாங்க. என்னென்னா அப்படி பார்க்குறவங்க நீங்கள் எங்கன்னா போங்க, எங்களே வராதிங்க அப்படி தான் நான் இது பண்ணிடுறது. அப்படி தான் ரிஜெக்ட் பண்ணிடுறது. அவங்கள நான் கட் பண்ணிடுறது, குரூப்லேருந்து எடுத்துறது. அவங்கள 1008 கேள்வி கேட்குறாங்க, வரமாட்டாங்க. சரி உடனே குரூப்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்களாம் தேவையே நம்மளுக்கு. பக்தி இல்லாதவங்களோட ஏன்னா இவங்களால என்னென்னா நம்ம மனசுக்கு வந்து என்னென்னா கலங்கம் உண்டாயிடுது, நம்ம பக்தி ஸ்பாயில் ஆகிடும். அதனால் வேணுன்றவங்க வரட்டும், வேணுன்றவங்கள அதான் சொல்கிறேனே, வந்ததை வரவில் வைப்போம், சென்றதையும் வரவில் வைப்போம். சென்றதையும் வரவில் வைப்போம். நல்லது தான். ஏன்னா இது மாதிரி இதெல்லாம் வரவு நமக்கு. சென்றதெல்லாம் எப்பா நம்ம பக்திக்கு தடை இல்லை, ஃப்ரீயாக பக்தி பண்ணலாம், நிறைய பாகவதம் படிக்கலாம், நிறைய ராமாயணம் படிக்கலாம், பகவத் விஷயங்களை அனுபவிக்கலாம். இது மாதிரி அசத்துக்கள்லாம் போகிறது நல்லது. என்னது இது மாதிரி தேவையில்லாத கேள்விகளை கேட்டுட்டு பக்தினா யாருக்கு ஒரு குழந்தை பாகவதம் சொல்லுதுன்னா அந்த இடத்துல கூட போய் காது கொடுத்து கேட்கலாம், பக்தியோடு கேட்கணும். ஒரு பாகவதம் சொல்கிறாங்கன்னா பாகவதம் நடக்குதா, சந்தோஷம், ஆதான் உடனே அங்கே கேட்கணும். உனக்குன்னா காசாக கேட்டாங்க, ஆனால் காசு கேட்குறதெல்லாம் போவாங்க, பணம் நிறைய செலவு பண்ணுன்னா செலவு பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் செலவு பண்ண தயாராக இருப்பாங்க. ஆனால் உனக்கு 10 பைசா இல்லாமல் பாகவதத்துக்கு கூப்பிட்றாங்க, வர விருப்பம் வந்தால் வரணும். கேள்விகளை கேட்டுன்னு இது பண்ணிக்கிட்டு பேத புத்தியோடு பழகின்னு பேத புத்தியோட கேள்விகளை கேட்டுன்னு பேத புத்தியோட அந்த அகங்காரத்தோடு கேட்குற திமிரான கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்மளாம் அகங்காரத்தோட கேள்வி கேட்பாங்க. தத்வித்தி பிரணிபாதனை பரிபிரஷ்னன்னு கேள்வி கேட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் கேள்விகள் வந்து பிரணயத்தோடு இருந்தால் தானே. அகங்காரத்தோட கேள்வி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன இது ஜாதின்னு கேட்கல, என்ன இது பண்ணுறீங்க, என்ன குரூப் இது, என்ன இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத கேள்வி. அப்படிப்பட்டவங்க நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் நம்ம வினயத்தோடு பதில் சொல்லியிருக்கோம், சொன்னாலும் திருப்பி கேள்வி கேட்டுனே இருப்பாங்க. அவங்க என்னென்னா அவங்க அப்படிப்பட்ட ஆசாமிகள் வரமாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண குரூப்பில் எடுத்தாச்சு. சில பேர் அவங்களே விலகிட்டாங்க இல்லையா, அது மாதிரிலாம் இருக்காங்க. அதனால் சொல்ல வரேன், இது மாதிரிலாம் இந்த ஜாதி அபிமானம் கொண்ட அசத்துக்கள் இடத்துல பேசாதீங்க. பாகவத பக்தியில் உள்ளவர்கள் மட்டும்தான் பேசணும். அவர்கள் பிராமணர்களாக இருக்கலாம், வைசியர்களாக இருக்கலாம், சத்திரியனாக இருக்கலாம், சூத்திரனாக இருக்கலாம், இல்லை சண்டாளனாக, எந்த கீழ்நிலையிலையும் இருக்கலாம். அவரில் தான் நாம் தெய்வமாக வச்சு கொண்டாடணும், அந்த பக்தர்களில் தான். பக்தி இல்லாதவர்களிடத்தில் தயவு செய்து நம்ம பழகினா நம்ம பக்தி போயிடும். அதான் முக்கியம். ராம் 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 ராம். இது மாதிரி நிறைய இருக்குது, எவ்வளோ பேரை சொல்லுவேன். இதுபோல் சில மாமிகள் தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்டுக்கிட்டு தேவையில்லாத விசாரணை பண்ணிக்கிட்டு பாகவதம் படிக்கிறோம், மூலபாராயணம் படிக்கிறோம், வந்து உங்களால் படிக்க முடிஞ்சால் கூட சேர்ந்து படிங்க. உங்களுக்கு நீங்கள் 2 அத்தியாயம் படிங்க, நான் ஒரு 2 அத்தியாயம் படிக்கிறேன், அப்படி படிங்க. இல்லை படிக்க முடியலையா தயவுசெய்து தொல்லை பண்ணாமல் விட்டு போயிடுங்க, அவ்வளோதான். அப்படியாவது போயிடணும். தேவையில்லாத கேள்வி கேட்குறது எதுக்காக? அவ்வளோதான். விருப்பம் இருந்தால் வரணும், விருப்பம் இல்லை எக்ஸைட் ஆகிடணும் குரூப்லேருந்து, அவ்வளோதான். அதான் பெஸ்ட்டு. மற்றவங்கள தொல்லை பண்ணக்கூடாது. பக்தி இருந்தால் வந்து படி, இல்லைன்னா விட்டு போவோம், அவ்வளோதான். அதுபோல் சில பிராமண ஸ்திரீகள் அது மாதிரி கேட்குறது, அவ்வளோ விசாரிக்குது. இப்போ நான் சொன்னலையா பல்லாவரத்தில் ஒருத்தர் அவங்க என்ன பண்ணாங்க, சுந்தரகாண்டத்துக்கு யார் படிக்கிறது, யார் என்ன பண்ணுறாங்க, யார் படிக்கணும்னு தெரிஞ்சால் தான் வருவாங்க. இவன் என்ன நேராக வந்து இவர் பெரிய பெரிய மகாத்மா வந்து பெரிய மகாத்மா பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமியாக வந்து படிப்பார், இல்லை பெரிய ஆனந்தராம் தீட்சிதர் வந்து படிக்கணும், அவங்களாம் படித்தா தான் போவீங்களா? அப்போ
ஏன் அது கீழே அவங்களுடைய சிஷ்யர்கள்லாம் வேறு யாருன்னா இருந்தால் படித்தா போக மாட்டிங்களா? இப்போ உயர்ந்த மகாத்மாக்கள் இருந்தால் தான் போகணும் அப்படின்னா இப்போ லோகத்தில் தர்மங்களே தழைக்காது. எல்லாரும் படிக்கணும் பாகவதம், எல்லாரும் ராமாயணம் படிக்கணும், எல்லாரும் சுந்தரகாண்டம் படிக்கணும், எல்லார் வீட்லேயும் அது தவழணும். அப்போ தான் தெய்வீகம், இந்த களி கொஞ்சமாவது நம்மளை விட்டு விலகி போகும். இல்லைன்னா வேறு வழியே கதி ரன்னியதா, வேறு கதியே கிடையாது. அங்கங்கே நாம சங்கீர்த்தனங்கள் நடக்குது, எல்லாரும் தான் கலந்துக்கிறாங்க. அதில் ஜாதி அபிமானம் பார்க்குறது இல்லையே. நாம சங்கீர்த்தனம் பண்ணுறாங்க, பாகவதம் பாராயணம் பண்ணுறாங்க, எல்லாம் தான் கலந்துக்கிறாங்க. இதில் சில பேர் தான் இது மாதிரிலாம் இருக்காங்க. இந்த அசத்துக்கள் தான் தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக்கின்னு என்ன பண்ண, அவங்க வர மாட்டாங்க, மற்றவங்களையும் போகிறவங்களையும் கெடுத்துருவாங்க. அவர் பிராமணன் இல்லையா, அவர் ஜாதி இல்லை, ஐயா அவர் படிக்கிறதுலாம் போய் கேட்கக்கூடாது. சொன்னாங்க இல்லையா அந்த யக்ஞபத்னி உபாக்கியத்தில் பிராமணர்கள், பிராமண குலத்தில் பிறக்கலை, அதனால் அந்த கிருஷ்ணனே பகவானே ஆனாலும் அந்த கிருஷ்ணனை போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு தன் மனைவிகளை தடுத்துலாம் சொன்னோம் இல்லையா. ஆனால் அந்த மனைவிகளுக்கு கிடைச்ச பாக்கியம். அவள் சொல்கிறாங்க யக்ஞத்தை முடிக்க போகிறாங்க, சீக்கிரமாக போங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அனுப்புகிறான். அவருக்கு நான் எப்படி போகிறதுனா, நீங்கள் போனால் தேவர்களே சேர்த்துப்பாங்க, கணவரில் சேர்த்துக்க மாட்டாங்களா? அப்புறம் தான் அந்த பிராமணர்கள்லாம் உணர்றாங்க, ஐயோ நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம போச்சு, நம்ம மனைவிகளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அழறாங்க. ஆனாலும் அப்போ கூட என்னென்னா கம்சனுக்கு பயந்து போகலையாம். கம்சனுக்கு பயந்து அந்த மனைவிகள்லாம் தைரியமாக வந்துட்டாங்க, பயப்படாமல் தைரியமாக வந்துட்டாங்க. ஆனால் கம்சனுக்கு பயந்துன்னு போகலையாம் அந்த பிராமணர்கள். எப்படி இருக்கு பார், கம்சன் எங்கேயோ இருக்கிறான், அவன் வந்து பார்த்துனுக்கு போகிறான். அவனால் சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க அங்கே கோகுலத்தில், அதுவும் கழனி காட்டில், அதுவும் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறாங்க. கம்சனுக்கு பயந்துன்னு அந்த பகவான தரிசனம் மட்டும் போகலையாம். ஏன்னா அவருடைய ஜாதி அபிமானம், அந்த அகங்காரம், நான் பிராமணன் அப்படின்னு ஒரு ஜாதி அபிமானம் இருக்கு இல்லையா, அதுதான் போக விடலையா. அதனால அந்த பாவம் அவர்களுக்கு, அந்த பாகவத அபச்சாரம் பண்ணாங்க இல்லையா, அந்த பக்தர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம விட்டாங்க இல்லையா, அந்த பாகவத அபச்சாரம் அப்படியேப்பட்ட மனைவிகளை பெற்றுன்னு கொண்டாடினாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிருஷ்ண பக்தி. ஏன்னா அந்த மனைவிகளுடைய புண்ணியத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் கிருஷ்ண பக்தி வந்தது. என்னென்னா பரவாயில்ல, இப்படிப்பட்ட மனைவிகள் பெற்ற பகவானே சாப்பாடு கொடுக்குற பாக்கியம் கிடச்சிருக்கு, இவளுடைய பக்தியை வசதி, இவளுக்கு கடிசுத்திரம் கிடையாது, வேதத்தினம் கிடையாது, எதுவும் கிடையாது, இவங்களுக்கு இப்படி பக்தி உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர்களை பெருமை கொள்கிறார்கள். பெருமை கொள்கிறாங்களே தவிர, ஆனால் இவங்க வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கல கிருஷ்ணனை போய் தரிசனம். சரி, இப்படிப்பட்ட பக்தர்களாச்சு நம்ம மனைவிகள் இவ்வளோ சிறந்தவர்களாக, நம்மளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுமே போய் கிருஷ்ணனை போய் தரிசனம் பண்ணலாம். கிருஷ்ணன் நினைச்சாதான், அழைக்கப்பட்டவர்கள் தான் கிருஷ்ணனை போய் தரிசனம் பண்ண முடியும். பகவான் யாருக்கு தன்னை, அதான் மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்வியம், தன் மாயால் மறைச்சிடுவான் அவங்களெல்லாம். திமிரா இருந்தீங்கள உங்களுக்கு அந்த தரிசனம் கிடையாது. யார் பிராமணர்களே ஆனாலும். ஆனால் அந்த ஸ்திரீகளுக்கு பகவான் தரிசனம் கொடுத்தான். ஆனால் அந்த பிராமணர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்க, கம்சனை காரணம் சொல்கிறாங்க. கம்சன் வந்து கம்சன் இந்த சிசிடிவி வச்சு கேமராவில் பார்த்துன்னு இருக்கானா, கம்சனுக்கு பயந்துன்னு போகலையா அவங்க பிராமணர்கள். ஏதோ ஒரு பயம் அவங்களுக்கு தடுக்கும், கிருஷ்ணங்களை போக முடியாது. அதான் நம்ம சொல்கிறோம், பக்திக்கு வரணும்னா பாகவதம் படிக்கணும், உபன்யாசத்து கேட்கணும், பாகவதம் மூலபாராயணம் பண்ணணும்னா ஏதோ ஒன்று தடுக்கும். அது வேற இல்லை, அதான் கம்சன். கம்சன் பயம்தான், கம்சனே பயம்தான் கொள்ளி. அவனை நினச்சா நம்மளுக்கு அது பயம்தான் வரும். கிருஷ்ணனை நினச்சா பயம் போயிடும். எத்பிபேதி ஸ்வயம் பயம், பயமே விட்டு விலகும். பகவத் பக்தர்கள் நினச்சா பயம் போயிடும். யசோதை நினச்சா பயம் போயிடும், பிரகலாத் நினச்சா பயம் போயிடும், நரசிம்மன் நினச்சா பயம் போயிடும், கிருஷ்ணன் நினச்சா பயம் போயிடும், கட்டுக்கள்லாம் விலகும். அதான் பக்தி. அதனால் இதெல்லாம் இது மாதிரி ஆசாமிகளத்தில் இப்போ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அவர்கள் நான் சொல்கிறது வந்து கேட்குறவங்க பிராமணர்களாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த இனத்தவர்களாலாம் இருக்கலாம், அது முக்கியமே இல்லை. பக்தர்களாக நீங்கள் அப்படின்னா தயவுசெய்து இது மாதிரி அசத்துக்கள் நம்ம இனத்தை நீங்கள் பக்தர்களாக இருக்கலாம், பக்தர்களாக இருந்து நீங்கள் பிராமணர்களாக இன்னொரு பிராமணர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து அந்த பிராமணனே ஆனாலும் அது மாதிரி ஜாதி அபிமானம் கிருஷ்ண பக்திக்கு வராமல் இது மாதிரி வெறும் ஜாதி மட்டும் கொண்டாடி இருக்காங்கன்னா தயவுசெய்து அவர்களோட சேர்ந்தால் நமக்கு பக்தி ஸ்பாயில் ஆகிடும். அவர்கள் தேவையில்லாத கேள்விகள், சடங்கு, சம்பிரதாயங்களை பெருசாக மதிப்பாங்களே தவிர பக்தியை பெருசாக மதிக்க மாட்டாங்க. பக்தி மதிச்சிட்டானா வேறு எதையும் மதிக்க மாட்டாங்க. பக்தியை உயர்வாக ஒன்று வச்சிட்டானா அவன் உலகத்தில் உள்ள சௌக்கியங்கள், பொண்ணு, பொருள் எதையும் மதிக்க மாட்டான். பகவத் பக்தியை தான் உயர் சக்தியாக மதிப்பான். அதனால் இதுதான் உண்மையான தர்மம், இதுதான் பாகவத் தர்மம், இதுதான் பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனால் ஜென்மா கரையேறிடும். ராம் 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 ராம். இவர்களும் கரையேற மாட்டாங்க, நம்மளையும் கரையேற விட மாட்டாங்க. இவருடைய சங்கம் கொண்டா பக்தர்கள் இடத்துல போனோம்னா எல்லாமே நம்மளுக்கு பாஸ் ஆகிடும், சந்தோஷம் உண்டாகும், ஆனந்தம் உண்டாகும். அவர்கள் சொல்லக்கூடிய கதைகள் ஆனந்தமாக இருக்கும் கேட்கறதுக்கு, அவர்கள் சொல்லக்கூடிய நாம சங்கீதம் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். அவர்கள் திட பக்தியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பக்தருடைய சங்கம் தான் நம்ம எப்போ எடுத்துக்கணும். ராம 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 ராம். சரி, ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். நிறைய சொல்லுவேன்,
வேணாம். அசத் சங்கத்தை பற்றி நிறைய சொல்கிறதுக்கு காட்டிலும் சத் சங்கத்தை பற்றி நிறைய சொல்லலாம். இவர்கள் இப்போ சொன்னதுன்னா அசத் சங்கம், இந்த ஜாதி அபிமானம், இல்லாட்டி தேவையில்லாத கேள்விகள், இல்லை மற்றவங்க பாராயணம் பண்ணுறதுக்கு கெடுக்கிறது, தாங்களும் வராமல் இருக்கிறது, இது மாதிரி அசத் சங்கங்கள்லாம் அது பிராமண ஜாதியில் தான் இருக்கணும்ல, வேறு எந்த ஜாதியிலும் இருக்கலாம். தமிழுடைய உறவினர்கள் கூட தேக கேகேஷு அந்த உடம்பை பற்றி வீட்டை பற்றி பேசி பாகவத தர்மத்தில் போகிறவங்கள தடை பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த ரூபத்துலேயும் வரும், எந்த ஜாதிலையும் வரும், எந்த ரூபத்துலையும் எந்த உறவுலையும் வரும். அதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக பகவான் தான் அவர்களிடத்தில் நம்ம தப்பிக்கிறதுக்கான வழியை காட்டி கொடுக்கணும். ராம 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 சீதாபதி ராம 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 राम नाम संकीर्तन की जय, श्रीमद् भागवत भगवान की जय, आंजनेय स्वामी की जय, राम 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 राम।